இங்கு வருகை தந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் உதவிச்சேவை மீண்டும் உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றது. நாம் நமக்காக என்ற காலகட்டத்தை தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றோம். அந்த கலாச்சாரம் எங்களுக்கு நிலை தலைத்தோங்க. தமிழ் உதவிச்சேவை மக்களோட மக்களாக எல்லோரோடும் பயணிக்கும். அந்த அபிலாஷையில் ஈடேற வேண்டும் என்ற நோக்கிலே மக்களுக்காக சேவை செய்ய புறப்பட்டுள்ள அனைவருடனும் நாங்கள் பயணிக்க விரும்புகின்றோம். மக்களின் இன்றைய தீர்வு திட்டங்கள் நாளைய சமுதாயத்தை கட்டி வளர்க்கும் என்ற நல்ல அத்திவாரங்களை செப்பனிடும் என்ற எண்ணத்துடன் முன்னெடுக்கப்படும் இந்த உதவி சேவையின் 203வது அறிவியல் தகவல் அரங்க அமர்வு இன்று அரங்கேறுகின்றது. இங்கு வருகை தந்துள்ள கலாநிதி கோவிந்தராஜ் ஸ்ரீகாந்தன் அவர்களுக்கு முதற்கண் நன்றிகள். உங்கள் வரலாற்றை மாற்றப் போகும் தமிழனின் தொன்மை பற்றி கூற இன்றைக்கு வந்துள்ளார். தமிழ் பாரம்பரியத்தை பாதுகாத்து பல காரணங்களுக்காக முக்கியமாக இந்த 5350 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு செழுமையான வரலாறு மற்றும் கலாச்சார மரபுகளுடன் தொடர்புடைய விஷயங்களை பற்றி இன்றைக்கு பேச போறோம். அதை இன்றைக்கு எடுத்து எம்புறதுக்கு முன் வந்ததுக்கு கலாநிதி கோவிந்தராஜ் ஸ்ரீகாந்தன் அவர்களுக்கு வணக்கம் கூறி வருக வருக என்று வரவேற்று இதை கொண்டு நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களுக்கான நேரம், கலாநிதி அவர்களே. நன்றி சார்ல்ஸ். வருகை தந்த எல்லோருக்கும் நன்றி. நன்றியும் இந்த வணக்கங்களும். தமிழன் தொன்மையை திரும்பி பார்க்கும் ஒரு நேரம் வந்திருக்குது. அதனால நாங்கள் இன்றைக்கு அதை பற்றி கதைப்போம். நான் கூடிய அளவுக்கு சுருக்கமாக முடிச்சு கொள்கிறேன். ஏனென்றால் வளமையாக நான் கலை நேரம் எடுக்கிறேன் என்று எல்லாரும் நினைக்கிறேன். அப்போ அதனால் குறைச்சி கொள்கிறேன். என்ன செய்வோம் என்றால், கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதுக்கு பிறகு கேட்கலாம். நான் கொஞ்சம் வேகமாகவும் போகிறேன். நான் வேகமாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் என்ன கொஞ்சம் எச்சரிக்கலாம். தமிழின் தொன்மை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடின்னு எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க. உண்மையில அப்படி இல்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்றதான் சரியானது. இது ஐயர் நாதிரர் என்றவர் புறப்பொருள் வெண்பா மாலையில எழுதின ஒரு வெண்பா. இது ஒரு 9ஆம் நூற்றாண்டு வெண்பா. இதுல சொல்லியிருக்க பாருங்க. பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என்பியப்பான் வையம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்தகுடி. இதான் இந்த முழு கவிதையும். எல்லாரும் இடையில அந்த வாளோடுன்றதையும் விட்டுட்டு மேல் துண்டையும் விட்டுட்டு கதை சொல்றவங்க. ஆனா இதுக்கு முழு விளக்கம் என்னன்னு சொன்னால், அவர் இந்த உலகத்தின் உருவாக்கத்தை பற்றி சொல்றார். அதாவது நாங்க இவ்வளவுதான் உண்மையை விளங்கி கொள்றதுக்காக இவ்வளவுதான் சொன்னாலும் அது பெரிய வியப்பு இல்லை. ஆனா இந்த உலகத்துல நடந்தது என்னன்னா, உலகம் முழுக்க ஒரு கடல் நீரால பொருத்தப்பட்டிருந்தது. அந்த கடல் நீர் அகல முதல் மலைகள் தோன்றிட்டு அந்த அந்த தோற்றத்துக்கு பிறகு ஒரு சமுதாயம் மாற்றம் நடந்தது. அந்த மாற்றத்துல அடுத்தது அதாவது கல் என்று இங்க அவர் சொல்றது குறிஞ்சி நிலத்தை, அதுக்கு அடுத்தது மருத நிலம், முல்லை நிலம், அதுக்கு அடுத்த மருத நிலம். இங்க மண் என்று சொல்றது மருத நிலத்தை. பிறகு வாளோடு முன் தோன்றிய மூத்தகுடி. இந்த இடத்துல அதாவது மருத நிலம் தோன்ற முதல்ல வாளோடு முன் தோன்றிய மூத்தகுடி என்று அவர் சொல்ல வரார். அப்ப ஏன் அவர் அப்படி சொல்ல வரார் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், குறிஞ்சி மலைகளோடு சேர்ந்த இடம். அந்த மலைதான் முதல்ல தோன்றினது என்று அவர் சொல்றார். அதுல அப்ப எங்களுடைய முதல் வாழ்க்கை அங்கதான் இருந்திருக்கும். அங்க வேடுவர்களா இருந்திருப்போம், வேட்டையாடிப்போம், மரங்கள் பழங்கள் அதுகள் சாப்பிட்டுருப்போம். அதுக்கு பிறகு நாங்க முல்லை நிலத்துக்கு வரோம். அது மலையிலிருந்து இறங்கி கீழே வந்தால் ஒரு சமவெளி காடுகள் இருக்கும். அதுல எங்களுக்கு கால்நடைகள் வளர்க்குறதுக்கும் அதுல இருந்து பால் எடுத்து சாப்பிட்றதுக்கும் அதுல இறைச்சியை சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருந்திருக்கும். சமவெளி என்றபடியா அங்க புல்வெளிகள் இருந்திருக்கும். அதுல ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய இருந்திருக்கும். அப்ப இங்க குடிக்குடியா சனங்கள் வாழ்ந்திருக்கும். ஒவ்வொருத்தரும்
ஒவ்வொரு குடியில் இருந்திருப்பாங்க. அப்போ யார்கிட்ட கூடுதலான மாடு இருக்குமோ அவங்க அந்த இடத்துல ஒரு வலிமையான ஒரு குடியா இருந்திருக்கு. அப்ப இதுல அந்த குடிகளுக்கு இடையில சில போட்டிகள் நடந்திருக்கும். அதாவது ஒரு ஆள்ட மாடை இன்னொரு களவெடுத்திருப்பார். அப்ப களவெடுக்கக்குள்ள மற்றவர் தடுத்து நிறுத்தியிருப்பார். அப்ப அங்க சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கும். அப்ப இதுவான நேரங்கள்ல இந்த குடிகள் அவங்க வாளோட இருந்தாங்க என்று அவர் சொல்றார். அதுக்கு அடுத்து ஒரு சாதாரண நிலையா இருந்தால் அடுத்தது இந்த கால்நடைகளுக்கு சாப்பாடு தேவை, இவங்களுக்கும் சாப்பாடு தேவை. அப்ப அந்த நேரத்துல தேடி போறதை விட பக்கத்திலேயே வளர்த்தா நல்லா இருக்கும் என்று யோசிச்சு ஆற்றங்கரை நாகரிகம் தொடங்கியிருக்கும். அங்கதான் மருத நிலம். அப்ப அந்த மருத நிலத்துல அவங்க விவசாயத்தை தொடங்கியிருப்பாங்க. அந்த விவசாயத்துல தங்களுக்கு பயிர் செய்வதோட தண்ட ஆடு மாடுகளுக்கும் பயிர் செய்திருப்பாங்க. அப்ப இந்த நேரத்துல பயிர் செய்கை கூடிச்சுண்டால் அங்க உபரி வரும். உபரிண்டா தேவைக்கு அதிகமான உணவுப் பொருட்கள் வரும். அப்ப அப்படி வந்தால் அங்க வணிகம் உருவாகும். அது இன்னொரு குழுவுக்கு அவங்க விற்கலாம். வணிகம் பெருக அது ஒரு பல கலந்தும் மக்கள் அந்த அங்க வந்து வாங்குற நிலைமை வரும். அங்க ஒரு நகரம் உருவாகும். அப்போ ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது ஒரு 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 முழு இடத்தையும் ஆள்றதுக்கு ஒரு அரசு என்று ஒன்று உருவாகியிருக்கு. அப்படி தான் இந்த சமுதாயம் வளர்ந்திருக்கும் என்றது எல்லாரோட பார்வை. ஆனா இவர் என்ன சொல்றாங்க, அப்படி இல்லை, மருதநிலத்துக்கு போகும் முதலே நாங்கள் அதாவது நாங்கள் நாகரிகம் விளைஞ்சிட்டோம் என்றதான் இந்த 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 செய்யுள் சொல்லுது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு முல்லை நிலத்தில் இருக்குள்ள ஒருவர் ஆடு மாடை மேய்க்க ஒரு கோளோட நிற்பார். அப்ப அந்த கோள் வச்சிருந்தவர் தான் கோன். அந்த கோன் தான் ஒரு அரசனுக்கு இன்னொரு பேர். நாங்கள் அரசன் சொல்லுவோம். பிறகு அரசன் இருக்கிற இடம் தான் கோயில். கோயில் மிக பெருப்பிச்சு அது கிட்டும். அந்த கோல் தான் ஒரு காலத்துல செங்கோலா மாறுது. அதாவது அந்த செங்கோல்ட பிளவிடாம ஆட்சி செய்யணும் மாறுது. அப்ப இதைத்தான் அதுல அவன் சொல்ல வர. ஆனா அதே வால் ஓடு என்று சொன்னார் என்று இது வரைக்கும் புரியல. இப்ப மட்டும் இப்பதான் அதுக்குரிய விளங்குது. என்னென்றால் உங்களுக்கு தெரியும், போன 23ஆம் தேதி ஜனவரி 23ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார், அதாவது இரும்பு காலம் தமிழ்நாட்டில இருந்து தான் தொடங்குது. அது கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முதல் இருந்தது என்ற அறிவித்தார். அப்படின்னா அது என்ன என்று பார்த்தால், இரும்பு காலம் அல்லது இரும்பு யுகம் ஏன் முக்கியம் என்று பார்த்தால், இரும்பு இருந்தால் தான் அதில் ஆயுதங்கள் செய்யலாம். அதாவது பித்தளை இருந்தது, செப்பு இருந்தது, அதெல்லாம் உறுதி காணாது. அதில் ஆயுதங்கள் இருந்தால் உடையும், எதுவும் கருவிகள் செய்தாலும் உடையும். ஆனால் இரும்பு அப்படி இல்லை. அப்போ இரும்பு உறுதியானது. அப்போ அதில் ஆயுதம் நிறைய செய்யலாம். அதால் பல போர்களுக்கு போகலாம், இல்லை தங்களை பரப்ப விஸ்தரிக்கலாம், கருவிகள் செய்யலாம், விவசாயத்துக்கு தேவையான கருவிகள் செய்யலாம். அது செய்யறதால விவசாயம் கூடும். விவசாயம் கூடி சென்றால் நான் முதல் சொன்ன மாதிரி உற்பத்தி கூடும். உற்பத்தி கூடி சென்றால் உபரி கூடும். உபரி என்றால் அங்கால வணிகம் வரும். வணிகம் வந்து அப்படி நாடு பெருகும். அப்ப அதால ஒவ்வொருத்தரும் எங்கட நாட்டில தான் இரும்பு காலம் உருவானது என்று சொல்றதுல ஒரு போட்டி இருந்தது. அப்ப அதை முதல் அறிவிச்சது ஈஜிப்ட் தான். இந்த ஈஜிப்ட்ல ஒரு கிலோமீட்டர்ல இருந்த ஒரு டோம் ஒன்றுல, கெசீரா என்ற இடத்துல இருந்த டோம் ஒன்றுல 1911ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதில் நிறைய விலை உயர்ந்த சாமான்களோட இந்த படத்துல போட்டிருக்க மாதிரி சில மணிகள்னு சொல்றாங்க, இது உருளை மாதிரி ஒரு இரும்பு. இது என்ன செய்யறாங்க, தட்டி 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 மெல்லிசாக்கி உருட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப இது இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. இதுல காலம் என்னன்னு கணிப்பிட்டு பார்த்தால் அது கிறிஸ்துக்கு முன் 3400 இருந்து 3100 மட்டும். உங்களுக்கு தெரியும், அது மேல அந்த கீழே தான் வரும். என்றால் கிறிஸ்து காலம் வர மட்டும் குறைஞ்சு கொண்டது, பிறகு கூடும். அதனால்தான் 3400 முதல்ல போட்டு 3400 முதல்ல போட்டு 3100 அடுத்து போட்டுருக்கேன். அப்ப அங்க அந்த உயர்ந்த சாமான்களோட இருந்தது. அதுல இருந்து விளங்குது என்னன்னா, இது அங்க சரியான விலை உயர்ந்த பொருளாக இருந்திருக்கணும். அவங்க கிளைம் பண்ணவங்க இது
இரும்பு காலம் என்கிட்டதான் உருவானது. ஆனா அங்க நடந்த பிரச்சனை என்னென்றால், அந்த இரும்பு எப்படி என்னத்தால் ஆக்கப்பட்டது என்று பார்த்தால், வானத்துல இருந்து விழுற அந்த மீன்கள் மீட்டியோன்னு சொல்லுவோமே, அதுல இருந்து இரும்பு எடுத்துத்தான் அதை தட்டி 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 மெல்லிசாக்கி ஒரு குழாய் மாதிரி செய்து அங்கட மாலைகள் அது எல்லாம் அந்த காலத்து அரசர்கள் அணிஞ்சு இருக்கிறாங்க. அவ்வளவு பெருமதியான ஒரு பொருளா அது இருந்திருக்கு. அப்ப அதனால அங்க அந்த இரும்பு 2 வகை உண்டு. இப்படி மீட்டியோல இருந்து வாரது. அடுத்தது எங்கட பூமியிலேயே ஒரு கனிம பொருளா வாரது. அப்ப கனிம பொருளா இருந்து அதை நாங்க இரும்ப எடுத்து அதை பிரிச்சு அதை பாவிக்க தொடங்கினாதான் அது உண்மையான இரும்பு காலம். வானத்துல இருந்து விழுற மீட்டியோ வச்சுக்கொண்டு நாங்க இது இரும்பு காலம் என்று சொல்ல இயலாது என்று விஞ்ஞானிகள் அதை நிறைவேற்றிட்டாங்க அவங்களோட சொன்னதை. அப்ப அது அது என்றால் அது மீட்டியோல இருந்து வந்ததுன்னு சொன்னபடியால். அப்ப அடுத்த பிறகு அனட்டோலியா என்ற, அதாவது இப்ப துருக்கி அல்லது டர்க்கி என்று சொல்ற இடத்துல அங்கே ஹெட்டிங் என்று ஒரு அரசர் வந்தவர். அவர்கள் கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன் 13ஆம் நூற்றாண்டு. அந்த நேரத்தில் அவர் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கீழே இருக்க அந்த வால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் ஒரு ஆர்கியோலஜிக்கல் தொல்லியல் சான்று ஒன்று கிடைச்சிருக்கு. அது என்னன்னு சொன்னால், அவர் இந்த வாளோட ஒரு ஒரு கடிதம் ஒன்று அனுப்புறார். அந்த கடிதத்துல பக்கத்து நாட்டு மன்னருக்கு அந்த கடிதத்தில் எழுதி அனுப்புறேன். அவர் சொல்றார், நீங்க கேட்ட அளவு இரும்பு பொருட்கள் என்னால் உங்களுக்கு தர முடியல, இப்போதைக்கு இந்த வாளை மட்டும் வச்சுக்கொள்ளுங்க சொல்லி மன்னிப்பு கேட்டு அனுப்புற ஒரு கடிதம். அப்ப அந்த இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுண்டா, அவர்கிட்ட நிறைய இரும்புகள் இருந்திருக்கலாம், அது அடுத்த நாட்டு மன்னன் கேட்டிருக்கலாம் விளங்குது. அதனால டர்க்கி சொல்லிட்டு இது இரும்பு காலம் எங்கிட்ட தான் உருவாகினது என்று சொல்லி அது 1300 கிறிஸ்துக்கு முன் என்றபடியால் அப்ப ஆயுதம் இருந்துருந்துச்சுன்னா ஆயுதம் செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதுக்கு முதல் காலத்துல கொஞ்சம் 100-200 வருஷங்கள் செய்ய இருப்பாங்க. அதனால இரும்பு காலத்தை நாங்கள் சொல்லுவோம் 1500 பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துக்கு முன் சொல்லுவோம் சொல்லி அவங்க அறிவிச்சவங்க. என்றால் அவங்க மீட்டியோல இருந்து செய்யல, அங்க உருக்குன இரும்பை வச்சுதான் செய்திருக்கிறாங்க. அப்ப அதை உலகம் ஏற்றுக்கொண்டது. அப்ப இது மட்டும், அதாவது இப்ப இந்த அறிவித்தல் வர மட்டும் இரும்பு காலம் டர்க்கியில இருந்துதான் உருவாகினதுன்னு உலகம் நினைச்சு கொண்டிருந்தது. ஆனால் இப்ப தமிழ்நாட்டுல ஆய்ச்சநல்லூர், சிவகலை மாதிரி இடங்கள்ல கிடைக்கப்பட்ட சில ஆய்வுகளின்படி நிறைய இரும்பு துண்டுகள் கிடந்து, அதோட அந்த கரி துண்டுகள், அந்த கரிகள் மரத்தால் செய்யப்பட்ட இந்த எரிக்கக்குள்ள வர அந்த கரிகள் அதுகள் இருந்து அதை வச்சுக்கொண்டு கார்பன் டேட்டிங் செய்து பார்த்தால் அந்த அதோட காலம் கிறிஸ்துக்கு 3345 என்று வருது. அதுவும் இந்த கால 3259 என்ற கால பகுதின்னு வந்திருக்கு. இதை கண்டுபிடிச்சது 2 பேர், ப்ரொஃபஸர் ராஜனும் டாக்டர் சிவானந்தன் என்றவர். அப்ப அதனால அவங்க சொல்றாங்க, எங்களை பொறுத்தவரை இரும்புட காலம் 5000 5330 வருஷங்களுக்கு முதல்ல எங்களுக்கு இரும்பு காலம் உருவாகிட்டு. அதனால இனி டர்க்கி இல்ல இரும்புட காலம் தொடங்கினது, எங்கள் இரும்புட, அதாவது தமிழர்கள்ட்ட இருந்துதான் இரும்புட காலம் தொடங்குது என்று சொல்லி அவங்க அதை அறிவிக்கிறாங்க. ஆனா உண்மையில என்னென்றால் இவங்க இதை 2021ஆம் ஆண்டே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அதை வெளியிடுறதுக்கு இவ்வளவு 4 வருஷம் ஆயிட்டு என்றால் என்ன காரணமோ தெரியாது. அதாவது அரசியல்காரங்களா இருக்கலாம். இப்பதான் அறிவிச்சிருக்காங்க. ஆனா இது எங்கிட்ட கண்டுபிடிச்ச அந்த ஆய்வு 2021 வந்துட்டு. ஏன் நாங்க இதை ஒரு பெருசா இருக்கணும், இரும்பு காலம் ஏன் எங்களுக்கு அவ்வளவு இரும்புற காலம் எங்கள் நாட்டில் தான் உருவானதுன்னு சொல்றது தேவை என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தா, நான் முதல் சொன்ன மாதிரி இரும்பு இருந்தால் தான் நாகரிகம் உருவாகும். அப்ப எங்களுக்கு இவ்வளவு காலத்துக்கு முதலே உருவாயிட்டு அப்பயே எங்களுக்கு நாகரிகம் உருவாகிருக்கு. அதை வச்சு கொண்டு பார்த்தால் இதுல உங்களுக்கு தெரியும், உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் எடுத்து பார்த்தால் இங்க பாருங்க, சென்ட்ரல் அனட்டோலியா அங்கதான் முதல் கிளைம் பண்ணாங்க. அதை இப்ப 1800 போட்டிருக்காங்க இதுல. பிறகு இன்னொரு அனட்டோலியால் இன்னொரு 1300, இங்கதான் இந்த வால். அடுத்தது சென்ட்ரல் ஏன்ஷியன் நியர் ஈஸ்ட் பக்கம் 1200.
சைனாவில் 900, யூரோப்பில் 100. அப்படி வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிவகலையில் 3430, 3345 எல்லாத்தையும் விட எங்களில் தான் கூட இருக்கு. அதனால நாங்கள் இரும்பு காலம் எங்கள்ல இருந்து தான் உருவாகினது என்றதை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. அது உலகம் ஏற்றுக்கொள்ளுமான்றதை நாங்கள் கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஏன் இவ்வளவு முக்கியம்ன்றதுக்காக இரும்பு பற்றி பார்ப்போம். இரும்பை பற்றி எங்களோட வரலாற்றில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதில் நாங்கள் கடைசியாக பார்ப்போம். அதனால நான் அதுக்கு போக முதல்ல ஏன் அவ்வளவு இரும்பு முக்கியம் என்று பார்த்ததுல இரும்புட வகைகள் என்று பார்க்க போனோம். இந்த பாருங்க, இதுல 7 விதமான வகைகள் பார்க்கக்கூடியா இருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே, எங்களோட தங்கள் இயக்கத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் பல பல பெயர்கள் சொல்லுவாங்க. ஒரே பொருளுக்கு பல பெயர்கள் இருக்கு. அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேற வேற கருத்துக்களும் இருக்கு. அது மாதிரி இப்படி ஒவ்வொரு வேற வேற பெயர்கள் இருக்கிறதுக்கு வேற வேற காரணங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றும் வேற வேற விதமான இரும்புகள். அதே மாதிரி தமிழ்லையும் வேற பெயர்கள் வச்சிருக்கிறாங்க. இது இப்ப கொடுக்கப்பட்ட பெயர். சங்க இலக்கியத்துல வேற பெயர்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் நாங்கள் பிறகு பார்ப்போம். அப்ப இந்த 7 விதமான இரும்பும் என்ன என்று பார்த்தால், அந்த இரும்பு தனியா வராமல் இரும்போட நாங்க கார்பன் சேர்க்கிறது இரும்போட தன்மை மாறும். இப்ப இதுல கார்பன் அளவு, குறு இரும்போட கார்பன் அளவு 0.02 வீதம் இருந்தால் அதை கொறியிரும்பு சொல்லுவோம். அதுல கொதிநிலை இது. அதுல பயன்பாடு என்னென்றால், கதவுகள் செய்யறதுக்கு, ஜன்னல்கள் செய்யறதுக்கு, அலங்கார வேலைகள் செய்யறது, வால் ஆயுதங்கள் செய்யறதுக்கு இது பயன்படும். அது மாதிரி தத்துரு இரும்பு கார்பன் 2 அல்லது 4 வீதம். கார்பன் கூட அதுல உறுதி கூடும். அப்ப இதுல கொதிநிலை இவ்வளவு. எந்திரங்கள், மேசைகள், சமையல் பாத்திரங்கள் செய்யறதுக்கு உதவும். கொதித்திரும்பு என்றது அதுல கார்பன் பெர்சன்டேஜ் நீங்க பார்ப்பீங்க. அதுல கொதிநிலை உங்களுக்கு தெரியுது. இது கருவிகள், கட்டுமான வேலை செய்யறதுக்கு பயன்படும். அதே மாதிரி அதாவது ஸ்டீல், குறு ஸ்டீல், மைல்ட் ஸ்டீல், இதுல கார்பன் பெர்சன்டேஜை பாருங்க 0.05 இருந்து 0.25. இதை கொதிக்கிறதுக்கு இவ்வளவு வெப்பநிலை தேவைப்படுது. இது கட்டிட வேலை செய்யறதுக்கு, குழாய்கள் செய்யறதுக்கு பயன்படுற இரும்பு. உயர் கார்பன் இரும்பு, ஹை கார்பன் ஸ்டீல்ன்றது 6 இருந்து 1.5 மட்டுமான கார்பன் அளவு கொதிநிலை போட்டிருக்கிறார். அதில் பயன்பாடு வாள்கள், கத்திகள், கோடரிகள் செய்யறதுக்கு இது உதவும். அடுத்தது மெங்கனீசு என்றது இதுல 1.4 மட்டும் கார்பன் அளவும் அதுல வெப்பநிலை போட்டிருக்கு. இது இந்த கப்பல் கடல்ல இருந்து வேகமா கரைக்கு நிக்கக்குள்ள அது மோதிச்சுன்னா அதுல இருக்கிற சுவரோ ஏதோ ஆட்டம் காணும். அதனால அதை தாங்கி பிடிக்கிறதுக்காக ஒரு தடுப்புண்டு மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு இது பயன்பட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு வகையான இரும்புகள் இதுல 1.1 மட்டும் உள்ளது அலாய் எக்னு சொல்றாங்க. இதுல வெப்பநிலை உங்களுக்கு தெரியுது, கொதிநிலை. இது கப்பல் செய்யறதுக்கு, உற்பத்தி கலன்கள் செய்யற கருவிகளுக்கு. அப்ப பாருங்க, இந்த எங்களை பொறுத்தவரை இரும்புன்னா ஒரு இரும்பு தான் எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இரும்புல பலவிதமான இரும்புகள் இருக்கிறது எங்களுக்கு இப்பதான் தெரியுது. ஆனா எங்களோட முன்னோர்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கு. அதனால பார்ப்போம். ஏனென்றால் அந்த ஒவ்வொரு வகையான இரும்பை செய்யறதுக்கும் ஒவ்வொரு வகையான இரும்பு கொதிக்கிற உலைகள் வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆய்வாளர் சொல்றார், 3 விதமான உலைகள் வச்சிருந்திருக்கிறாங்க. ஒன்று நிலத்துக்கு மேல இருக்கிற உலை, ஒன்று நிலத்துக்கு கீழே இருக்கிற உலை, மற்றது அந்த உலையிலேயே 2 பலவிதமான தட்டுக்களோட இருக்கிற உலைகள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான இரும்புகளை செய்யறதுக்கு பப்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த இவ்வளவு நெருப்பு, வெப்பம் கொடுத்து இருக்கிற அளவுக்கு அந்த வெப்பம் உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதோட அதுல காவனை விட்டால் அதுல உறுதி மாறும் என்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப நீங்க ஒரு இரும்பு எடுத்து, இரும்பு தாதுவா தான் வரும். அதாவது இரும்பு நிலத்தந்து எடுக்கக்குள்ள ஆக்சைடோட சேர்ந்து இரும்பு ஆக்சைடா தான் வரும்.
அதான் நீங்க உருக்கி 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 கொண்டு வந்தா தான் இரும்பு பிரியும். இரும்பு பிரிய நேரத்தில் அதில் நீங்க உருக்கி கொண்டு வரக்குள்ள அதில் கார்பன் சேரும். கார்பன் சேர்ற வீதத்தை உங்களுக்கு எந்த இரும்பு வேணும் அந்த நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணி அதை வெளியே எடுக்கக்கூடியதாக இருக்கணும். தொடர்ந்து உருக்கி கொண்டே இருந்தால் காகம் குறைஞ்சு 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 போய் கார்பனே இல்லாமல் தனி இரும்பாக வரும். அந்த கனி இரும்பு அவ்வளோ பலம் இல்லை, அது உடைக்கலாம். அதனால கார்பனை கூட்டணும். கார்பனை கூட்டணும்னா என்ன செய்யணும்? அதோட நிலக்கரியை போட்டு சூடாக்கணும். சூடாக்குனா அது கார்பன் பெர்சன்டேஜ் கூட்டும். அப்போ எவ்வளவு நிலக்கரி போடணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவ்வளோ ஆழமான தொழில்நுட்பங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதில் நான் காட்டியிருக்கேன் 2-3 விதமான உருக்கு ஆலைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்றால், நீங்க இங்க போனீங்க என்றால் அதாவது எகிப்துக்கு போனீங்கன்னா அங்க மீட்டியோர் அந்த இடத்துல தானே. அப்போ அங்க அந்த இரும்பு துண்டு மட்டும் தான் இருந்தது. இங்க போனாலும் அந்த வால் மட்டும் தான் இருக்கு. ஆனா அந்த வாழை செய்யறதுக்கு தேவையான அந்த இப்ப இது மாதிரி உருக்குற இடங்களோ வால் உருவாக்குற அந்த கொல்லப்பட்டதையோ இங்க இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. ஆனா நாங்கள் கொல்லப்பட்டதை மட்டும் இல்லை, அது உருக்குறதுக்கும் ஒரு 3 விதமா உருக்குறதுக்கும் இந்த 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 6 விதமான இரும்புகள் செய்யறதுக்கும் எங்ககிட்ட தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருந்திருக்குன்றது இது எங்களுக்கு புரியுது. இது கொடுமணல்ல உள்ள ஒரு உருக்கு உருக்கு இரும்பு இருக்கிற இடம். இது பெருங்கனூர் என்ற இடத்துல உள்ள கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இரும்பு இருக்கிற இடம். இது இன்னொரு இடத்துல அந்த அதிர்ச்சநல்லூருக்கு பக்கத்தில் இன்னொரு இடத்துல கண்டுபிடிக்கப்படும். அப்படி பல இடங்கள்ல இது இன்னொரு இடத்துல இதுவும் கொடுமணல். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இரும்பு உருக்க ஆலயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு 5300 வருஷத்துக்கு முதல்ல இரும்ப பாவிச்சவங்களா இருக்குல்ல, இரும்ப உருவாக்குறவங்களா இருந்திருக்கு. அப்படின்னா அது கருத்து என்னென்றால், அந்த இரும்பை பாவிக்கிறது என்றது உங்களுக்கு ஒரு பொருள் இருக்கும், அதை பாவிப்பீங்க. ஆனால் இரும்பை உருவாக்குறோம் என்ற அந்த டெக்னாலஜி இப்ப நான் சொன்னேன், அதுல வெப்பநிலை எப்படி கூட்டுறது குறைக்கிறது, அதுல பல விதமான இரும்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி உருவாக்குறது, கார்பன் அளவை இரும்புக்குள்ள எப்படி கூட்டுறது அல்லது அளவை எப்படி குறைக்கிறது, இது மாதிரியான ஒரு வேதியியல் அறிவு அவங்ககிட்ட இருந்திருக்கு. அப்படின்றால் இந்த நிலை இது 5300 வருஷம். அப்ப இதுக்கு முதல்ல நான் நினைக்கிறேன், நாங்கள் 2000 3000 5000 வருஷத்துக்கு முதல்லயே அவங்க இரும்ப கண்டுபிடிச்சு அதை மெல்ல மெல்லமா உருக்கி பழகி பழகி பழகிதான் இந்த நிலைக்கு வந்திருப்பாங்க. அப்படின்னா எங்களோட நாகரிகம் 5300 வருஷம் இல்லை, அதுக்கு முதல்ல 5000 வருஷத்துக்கு முதலேயே எங்களோட நாகரிகம் தொடங்கிருச்சு என்றது இதுல இருந்து எங்களை புரியுது. அதுதான் ஐயநாதீதர் சொல்றார், கல் தோன்றி மண் தோன்ற காலத்து வாளுடன் முள் தோன்றிய மூத்த குடியினர். அதுதான் இந்த வாழை வரங்க சொல்றாங்க. இப்ப எங்களுக்கு அதுல புரிய வருது. ஏனென்றால் அதை வாழவங்க பாவிக்கணும், அந்த வாழுக்குரிய டெக்னாலஜி அவங்க எவ்வளோ காலத்துக்கு முதல்லையே அதை அறிஞ்சிருந்திருக்கணும். அப்பதான் அந்த நாலேஜ் இவ்வளவு தூரம் வரும். அப்ப இப்ப நாங்க இங்க ஒரு இரும்பு ஃபேக்டரியை வச்சு நடத்துற காலம்தான் 5300 கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு முதலே இரும்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் பழைய காலம் மட்டும் எங்களுக்கு இதுல இருந்து புரியுது. மற்ற அனட்டோலியாவோ ஈஜிப்டோ அவங்கள்ட்ட இந்த இதுகள் இல்லை. அப்ப அந்த ஒரு இடத்துல தானே அந்த இரும்பு நாகரிகம் இருந்ததுன்னு பார்த்தா அந்த பாருங்க, தமிழ்நாடு முழுக்க பாருங்க இதுல கலரா போட்டுக்கிறதெல்லாம் அந்த இரும்பு நாகரிகங்கள் இருந்த இடங்கள். சில இடங்கள் இந்த இரும்பு உலைகள் இருந்திருக்கு. சில இடங்கள்ல இந்த பாருங்க கிட்டத்தட்ட 1362 இடம் மனிதன தாலியில விட்டு புதைக்கிற ஈமத்தாளிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்குள்ள இரும்பு இருந்திருக்கு. 996 இடங்கள் இந்த பெருங்கற்கால சொல்றது. அந்த நேரத்தில் புதைக்கிற விதம் என்னென்றால் ஒரு புதைச்சிட்டு அதுக்கு மேல பெரிய பெரிய கல்லுகளை தூக்கி வச்சு ஒரு கல்லறை மாதிரி செய்வாங்க. அது இவ்வளவு இருந்திருக்கு. 2225 இடங்கள் சர்க்கிள் அதில் பார்ப்போம் எப்படின்ட்டு ஸ்டோன் சர்க்கிள் இருந்திருக்கு. அதுக்குள்ள அக்களை வச்சிருக்காங்க, அதுக்குள்ள இரும்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி சில இடங்கள் அப்படி வாழ்விடத்தோட சேர்ந்த காடுகளும் இருந்திருக்கு. அதுகளில் பார்த்தீங்கன்னா இது
இந்த இடத்துல இந்த இரும்பு எடுத்திருக்கிறாங்க. இது மங்கலம், மாங்காடு. இதுல பாருங்க, இதுதான் அந்த வட்டக்கல். இதுக்குள்ளதான் வச்சிருக்காங்க. இதான் அந்த இதுக்குள்ள வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு வட்டக்கல் தான். இதுக்குள்ள இந்த நடுவில் இதை வச்சிருக்காங்க. இந்த எலும்பு கூடுகளோட அந்த இரும்பு துண்டும் இருந்திருக்கு. அந்த இரும்பு துண்டு இதுல இது கொண்டு வந்து இந்த இடத்துல இதுவும் அப்படியான ஒரு இடம் தான். இதுக்குள்ள அந்த இங்கே இந்த இது கோடரி, இவர் கோடரி வச்சிருந்திருக்கு. அப்ப ஏன்னாண்டா அந்த நேரத்துல இரும்புன்றது மிகப்பெரிய விளைபொருள், விலைமிக்க பொருளா இருந்தபடியால் தான் எல்லாரும் அந்த அவரோட சகாக்குள்ள பக்கத்துல இரும்பையும் சேர்த்து வச்சிருக்காங்க. நான் முதல்ல அனட்டோலியான்னு காட்டின அந்த இதுல அந்த வால் இரும்பா இருந்தாலும் புடி பித்தளையா இருந்திருக்கு. அப்படின்னா பித்தளையை விட இரும்பு விலை கூட்ட பொருளா இருந்திருக்குன்னு தெரியுது. சில இடங்கள்ல அது கிறிஸ்துக்கு பின் சில இடங்கள்ல எல்லாம் வால் இரும்பா இருக்கும், பிடி தங்கமா இருக்கும். அதாவது தங்கத்தை விட இரும்பு விலை கூட்டினது அதுல இருந்து தெரிய வருது. அப்ப பாருங்க, இதுல கோடரி மாதிரி அந்த விவசாயத்துக்கு தேவையான கருவிகள் இதுல இருந்திருக்கு. இதுல பாருங்க, ஒரு பெரிய வீடுகள், மாளிகை மாய் இடங்கள்ல இதை மேல கூரையில தொங்க விட்டுட்டு அதுல விளக்குகள் தொங்க வைக்கிறதுக்கான ஹூக்குகள் இதுல இருக்குது. இது அம்புகள், இதுல இது ஒரு ஹூக் தான். அது மாதிரி இது கோடரிகள், இது விதவிதமான வாள்கள். இது நீங்க பார்த்துருப்பீங்க. இது அந்த ட்ரிபிள் எட்ஜ் வாள்னு சொல்றது. அந்த 3 பக்கமும் குறியா இருக்கும். இந்த இடத்துல கையை வச்சு கொண்டு சண்டை பிடிக்கிறது. இது இது உங்களுக்கு தெரியும். இதை பிடிச்சி எடுக்கிறதுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட இருந்திருக்கு. இதெல்லாம் கோடரி. இதெல்லாம் அவங்க இங்க இருந்து கண்டுபிடிச்ச. இதை வச்சுக்கொண்டு அவங்க செய்த அனாலிசிஸ் படி, கார்பன் டேட்டிங் அனாலிசிஸ் படி அவங்களுக்கு தெரிய இது ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து எடுத்த சீவகலையிலேயே பல இடங்கள்ல எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்த இரும்புகள் இங்க பாருங்க. 1 கிறிஸ்துக்கு முன் 885, கிறிஸ்துக்கு பின் 1552, இது 2000 சுற்றம், இது 3000. இதான் இப்ப கடைசி அவங்க எடுத்தது. இது பீட்டா லேப் சொன்னது. இது அவங்க ஒரு அனலைஸ் செய்யல, அவங்க 2 அனலிசிஸ் செய்திருக்காங்க. அதை நான் காட்டுறேன். பட் அவங்க எடுத்ததை விட அவங்களுக்கு அந்த கார்பன் டேட்டிங் செய்யறதுக்கு அந்த இதுகள்ல இந்த பாருங்க, நெல் கிடந்திருக்கு. அந்த நெல்லை வச்சுக்கணும்னா கார்பன் டேட்டிங் செய்யணும். சில இடங்கள்ல அவங்க நெல்லுக்கு அந்த சாக்கோல் இருந்திருக்கு. சில இடங்கள்ல நெல்மணி இருந்திருக்கு. பாருங்க, 5000 ஆண்டுகளுக்கு முதல்ல அந்த நெல்மணி அவங்க அந்த எப்படி இந்த இது வந்து நெல்ல போட்டிருக்காங்க. இந்த இதுக்குள்ள புதஞ்சி இருந்திருக்கு. இந்த இதுக்குள்ள தான் அந்த நெல்மணி இருந்திருக்கு. இந்த 5300 வருஷத்துக்கு முதல்ல நெல், அதையும் அவங்க சரியாங்க. அப்ப இதை வச்சுக்கொண்டு அவங்க செய்த ஆய்வின்படி தான் எங்களுக்கு இந்த அனாலிசிஸ் கிடைச்சிருக்கு. இந்த அனாலிசிஸ் கீழே எங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வேற வேற காலங்கள்ல நாங்க அந்த இரும்புட பாவனை இருந்திருக்கு. அதுக்குரிய பதிவுகள் கிடைச்சிருக்கு. இதுல அந்த வருஷங்கள் போட்டிருக்கேன் பாருங்க. இது நான் சொன்ன 2 விதமான மெத்தடை யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்று கார்பன் டேட்டிங், மற்றது OSL என்று சொல்லி ஒளியை பாய்ச்சி அந்த ஒளியில இருந்து கொண்டு இதுக்கு முதல்ல எப்ப கடைசியா அந்த பொருளுக்கு ஒளி பட்டது என்றதை ஆய்வு செய்தது. அப்ப அதன்படி வர காலத்தை கண்டுபிடிக்க இதால கண்டுபிடிக்கிறது என்றால் பிரயோசனம் என்னென்றால், இந்த பிளஸோ மைனஸ் சின்னனா இருக்கு. அதாவது இப்ப இவங்க சொன்னாங்கண்டா இது 2459 ஒரு 30 வருஷம் கூட இருக்கலாம், அல்லது 30 வருஷம் குறைவா இருக்கலாம். ஆனா கார்பன் டேட்டிங் ஒரு 100 வருஷம், அப்படி 100 150 வருஷம் கூட குறைய இருக்கலாம். அப்ப அதனால இந்த 2ஐயும் செய்தால 2 முறை ஒரே ஆன்சரை தந்துச்சு என்றால் அது சொல்லலாம், இது சொல்லிடா இதுதான் வருஷம். அப்படி 2 முறை நேற்று தந்தது எங்களுக்கு இதுல விளங்குது. இது அதுக்குரிய அவங்க கார்பன் டேட்டிங் கொடுத்த ஆய்வுல கொடுத்த சில வரைவுகள். இதுல பாருங்க, இந்த எவ்வளவு காலம் எடுத்துல சொல்லுது. மற்றது இது கார்பன் டேட்டிங் அமெரிக்காவில் நடந்தது. இது இந்தியாவில் அனுப்பின சில 5 யூனிவர்சிட்டி, 3 யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. அமெரிக்காவில் 2 யூனிவர்சிட்டிக்கு, ஆஸ்திரேலியாவில் ஒரு யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. 5 யூனிவர்சிட்டியிலும் கிட்டத்தட்ட ஒரே ரிசல்ட்ஸ் தான் வந்தது.
இது இங்க இந்தியாவுக்குள்ள இருந்த யூனிவர்சிட்டிஸ் அக்ரி பண்ண காலம். மற்றது இது என்னென்னா மற்ற நாடுகள் எங்களை இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தமிழர்கள் எது சொன்னாலுமே உலகம் ஏற்றுக்கொள்றதில்ல. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இங்கே பாருங்க, இங்கே யூகேல உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருந்த ப்ரொஃபஸர் போயிருக்கார். அதை அவர் அக்னாலேஜ் பண்ணியிருக்கார். இவர் பூனேயில் யூனிவர்சிட்டி அவரும் அக்ரி பண்ணியிருக்கார். இவர் இவர் தான் இந்த டைரக்டர் ஆஃப் ஆர்கியாலஜி, ஃபார்மர் டைரக்டர், அவரும் அக்ரி பண்ணியிருக்கார். இவர் கலிஃபோர்னியாவில் இருந்து போய் அவரும் அக்ரி பண்ணியிருக்கார். இவர் மத்திய ஆந்திர பிரதேஷ், இவர் கர்நாடகா, இவர் சவுத் ஆஸ்திரேலியா. இவங்க பர்பஸாகவே என்ன தெரியாங்கன்னா பல உள்நாட்டு, அதாவது வட இந்தியா, தென்னிந்தியா, மற்ற பிரதேசங்களில் உள்ள சயின்டிஸ்டையும் கூப்பிட்டு, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மாதிரியான இடங்கள்ல வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு இதை காட்டி அவங்ககிட்டையும் அக்ரி பண்ணதால இனி யாரும் டினை பண்ண இயலாது, இல்லை இவங்க சொல்றது இல்லைன்னு. அதனால இப்பயே நான் பார்த்ததுல நார்த் இந்தியாவிலையும் நிறைய மீடியாஸ் இதை பற்றி கதைக்குது, அக்ரி பண்ணி கதைக்குது, ஏற்றுக்கொண்டுட்டாங்க. தமிழ்நாட்டில் தான் இரும்பு நாகரிகம் உருவாகிருக்கு. அது எல்லாருக்குமே பெருமை. இதில் நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஈழத்திலையும் பிரதிபலிக்க. தமிழ்நாட்டில் உள்ள எழுத்து வடிவங்கள் ஈழத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டு நாகரிகம் அதே நாகரிகம் அங்கே இருக்குது. இங்கே சிந்துவெளி எழுத்துக்கள் இருந்தால் அங்கே கந்தரோட ஆணைக்கோட்டில் அது இருக்குது. அப்போ இங்கே இரும்பு இருந்தால், அங்கே இரும்பு காலம் இங்கே தொடங்கியிருந்தா அங்கேயும் ஈழத்திலையும் இரும்பு காலம் 5300 வருஷங்களும் தொடங்கியிருக்கணும். அதுக்கு ஆய்வுகள் செய்தால் நாங்கள் கண்டுபிடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு சொன்னதுலேருந்து இவ்வளோ இதால் எங்களுக்கு என்ன பிரயோசனம், இதால் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பார்த்தா, முதலாவது இது இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை எங்களுக்கு மாற்றுது. என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு ஒரு புக் எடுத்தீங்கன்னா அதில் எல்லா நாடுகளை பற்றியும் பக்கம் பக்கமாக வரும். இந்தியாவை பற்றி ஒரு 3 பக்கம் வரும். அந்த இந்தியாவை பற்றி 3 பக்கம் வந்துட்டு அதில் சவுத் இந்தியான்னு வந்தானே ஒரு பேராகிராஃப் வரும். அதில் தமிழ்நாடை பற்றி 2 வரி 3 வரி வரும். இப்படிதான் பழமையான ஹிஸ்டரி புக்ஸ் இருக்கு. ஆனா இனி இரும்பு காலம் தமிழ்நாட்டில் இருந்து உருவானபடியா தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை வந்துட்டு, அதனால ஹிஸ்டரி புக் எழுத திருப்பி எழுத வேண்டி எல்லாருக்கும் வருது. அடுத்தது எங்கட அதை நான் படத்தை காட்டி சொல்றேன். இதான் ஒரு லீனியர் லைஃப் லைன், காலம் இப்படிதான் உருவாகியிருக்கும் என்று எங்கட மானிடவியாளர்கள் எழுதுறாங்க. முதல்ல தெரியும், இதுல வந்து இந்த இந்த வயலட் கலராக இருக்கிறது தான் ஹிஸ்ட்ரி. இதுக்கு இங்கால இருக்கிறது அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரின்னா இவங்க கொடுக்குற டெஃபினிஷன் என்னன்னு சொன்னால், எப்போ எழுத்து கண்டுபிடிச்சாங்களோ அதுல இருந்து தான் ஹிஸ்ட்ரி தொடங்கும் இவங்க சொல்லுவாங்க. தமிழர்கள் அதை நேரடியாக வரலாறுன்னு சொல்வது, வரலாறுக்கு அந்த விளக்கம் வரலாறுண்டா வந்த வழி, ஆறுண்டா ஆற்றுப்படுத்த. இப்போ வந்த வழினா எங்கிட்ட நாங்கள் வந்த வழியை தான் வரலாறுன்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க டெஃபினிஷன் இதான் டெஃபினிஷன். அப்போ இதுல இருந்து ஹிஸ்ட்ரி தொடங்குது. இதுக்கு எங்கால ப்ரீ ஹிஸ்ட்ரி. இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரி எங்க முட்டா பிரிக்கிறாங்க. இந்த இதில் நாங்கள் கற்காலம் மட்டும் சொல்லுவோம். இந்த கற்காலத்திலே பாருங்க 3 விதமான கேள்விகள் நாங்கள் பாவிச்சிருக்கிறோம். இது இன்னுக்கு மட்டும் கூர்மையான ஒரு கவிதை. இது இந்த 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 சைட் வெட்டக்கூடிய ஒரு கதை. இது எங்கள் புதியோட சேர்ந்து கூர்மையான கல்வி. இது ஒவ்வொரு காலத்தில் நடந்திருக்கு. பிறகு இந்த காலத்தில் நாங்கள் பெருங்கற்காலம்னு சொல்லுவோம். இந்த காலத்தை பெரிய பெரிய கற்கள் எடுத்து தூக்கி வச்சு சமாதிகள் மாதிரி செய்திருக்கிறோம். மற்ற இந்த கற்களை பாவிச்சு நாங்கள் அரைக்கிறதுக்கு அது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் பாவிச்சிருந்திருக்கு. இதுக்கு பிறகுதான் இந்த இடத்துல தான் இந்த பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ் தொடங்குது. இந்த காலம் கொப்பர் இருந்த காலம், இந்த காலம் பிரான்ஸ் காலம், இதுதான் அயன் இருந்த காலம். இப்போ பார்த்தீங்கன்னா 3500 வருஷத்துக்கு முதல்ல, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 3500 வருஷம் இங்கே தான் தொடங்குது. ஆனால் இரும்பு காலம் இங்கே வருது கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன்ன 1500 வருது.
இப்ப இந்த லைனை நாங்க மாத்தோம். இனி இப்படி ஒரு பேரலலா கொண்டு வரோம்னா, இது இருந்தது உண்மைதான். இதுக்கு ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு. அது இது உண்மை. ஆனா அதே நேரத்துல 3500 ஆண்டுகள்ல இருந்து ஒரு இன்னொரு லைன் ஒன்று வந்து, இது தமிழர்ட இரும்பு காலம் என்று வரணும். அப்ப இது லீனியர் இல்லாம பேரலலா அ அ இனி எங்கட ஹிஸ்டரி லைன், அது ஆந்த்ரோபாலஜிக்கல் லைன கீழ வேண்டிய ஒரு தேவை வந்துட்டு. அடுத்தது இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். நீங்க இங்கത്തെ அறிவியல் படி ஒரு சிவிலைசேஷன் என்று சொன்னா இந்த 6 இயல்புகளும் இருக்கும். முதலாவது பெரிய பாப்புலேஷன் இருந்திருக்கணும். ரெண்டாவது அங்க கட்டிடங்கள் இருந்திருக்கணும். அந்த ஒழுங்கான கட்டிடங்கள், பெரிய urban ஸ்டைல் கட்டிடங்கள். பிறகு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ஒன்று அங்க இருந்திருக்கணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபர், அதாவது வேற வேற தொழில்கள் இருந்திருக்கணும். அந்த அந்த தொழிலோட எக்ஸ்பென்ஸுகள் இருந்திருக்கணும். அவங்க அப்படி பிரிக்கப்பட்டிருப்பாங்க. மற்ற நல்ல கம்யூனிகேஷன் சிஸ்டம், நல்ல மொழி வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். பிறகு இங்க மக்கள் பல படிநிலைகள் இருக்கணும். அதாவது கல்வியாளர் இருக்கணும், தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க, அப்படி பிரிவுகள் இருக்கணும். அப்ப இப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல ஒரு ஒரு சிவிலைசேஷன் நாகரிகம் இருந்தது என்றதை சொல்றாங்க. அது இந்த நேஷனல் ஜியோகிராஃபி இந்த டெஃபினிஷன் இதான் எல்லாருமே ஏற்றுக்கொள்றாங்க. அதன்படி பார்த்தா தான் எங்கட சிந்து வழி அப்ப இது இது இந்த நல்ல அவ்வளவும் அப்படியே அதுல பொருந்தது. அப்ப இந்த சிந்து வழியிட காலம் ஆரம்பித்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 3300 வருஷங்கள், அதாவது 5300 வருஷத்தான் இது சிந்து வழி ஆரம்பிச்ச காலம். அது மெச்சூர், அதாவது வளர்ச்சி அடைஞ்ச காலம் கிறிஸ்துக்கு முன் 2600 வருஷங்கள். இப்ப இல்லது 4600 வருஷத்துக்கு முதல்ல. பிறகு வீழ்ச்சி அடைஞ்ச காலம் கிறிஸ்துக்கு முன் 1900, அதாவது இப்ப இருந்து 3400 வருஷங்களுக்குள்ள இது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதான் உங்களோட வளர்ச்சி. இப்ப பார்க்க போனால் இது அதுல ஆரம்ப காலம், இது வளர்ச்சி அடைஞ்ச காலம், இது நகரங்கள் உருவான காலம், இது வீழ்ச்சி அடைஞ்ச காலம். ஆனா தமிழ்நாட்டுல இப்ப இதுல பாத்தீங்கன்னா 5300 வருஷத்துக்கு முதலே இரும்பு இரும்பு உலைகள், இரும்பு தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்கு. அப்படின்னா இந்த காலத்திலேயே இரும்பு டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டு. அப்ப இவங்க முதலே இங்க ஒரு நாகரிகம் இருந்திருக்கும். அப்ப அந்த நாகரிகத்தை கண்டுபிடிக்கிற தேவை இப்ப இருக்கு. ஏன்னா அந்த நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறது என்னன்னாங்க, இப்ப இதை விட டெவலப் ஆன நாகரிகம் இருக்கும். என்னென்றா இவங்களோட நாகரிகம், அதாவது சிந்துவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகமா இருந்தாலும் அவங்களோட நாகரிகத்தை சொல்றது செம்பு நாகரிகம் என்றா, அங்க செம்பு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இரும்பு 1-2 கண்டுபிடிக்கப்பட்டது, ஆனால் செம்பு தான் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால செம்பு நாகரிகம்னு சொல்றது. இங்க இரும்பு நாகரிகம் உங்களுக்கு தெரியும், செம்பை விட பவர்ஃபுல். அதனால அவங்களோட வளர்ச்சி கூடியா இருக்கு. அப்ப இவங்களோட தொடங்க முதலே தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நாகரிகம் இருந்ததுக்கான அத்தாட்சிகள் வந்துட்டு, அதை இன்னும் நாங்க தோண்ட தான் அதுகளை கண்டுபிடிக்கணும். இப்ப இதையும் நாங்க இப்ப மாத்தி இருந்த வேண்டி வந்துட்டு. அடுத்து 4வது, இதுவரைக்கும் எங்களோட சங்க இலக்கியங்களை எல்லாரும் மித்தாலஜி, அதுக்கு அதுல கூட்டி குறைச்சி சொல்லுவாங்க. அதை வச்சு கொண்டு நாங்க ஹிஸ்டரியா படிக்க இயலாது என்று கன பேர் சொல்றாங்க. எஸ்பெஷலி விமலா பாக்கர் எல்லாருமே இந்தியாவோட ஃபேமஸ் ஹிஸ்டோரியன். முதலே நிராகரிச்சுட்டு சங்க காலத்தை கிறிஸ்துக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு என்று சொல்லித்தான் அதுவும் கூட கிளிப்பன் என்று சொல்லி அவ ஒரு ஆதாரம் எடுத்துக்கொள்றல. ஆனா கீழடிக்கு பிறகு அவை ஒரு கான்ஃபரன்ஸ்ல அவை சொல்றா தான் பிள்ளை விட்டுட்டேன், இது சங்க இலக்கியத்தையும் நாங்க வச்சு நாங்க ஹிஸ்டரியா பார்க்கணும் என்ற கீழடி உள்ள சொல்ற இருக்கிற அவ்வளவு விஷயங்களும் சங்க இலக்கியத்தை சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி அதுக்கு பிறகு சங்க இலக்கிய காலத்துக்கு கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு மட்டும் கொண்டு போனவங்க. இப்ப அதை விட கூட கொண்டு போக வேண்டியிருக்கு. ஏனென்று சொன்னால் இங்க பாருங்க, தொல்காப்பியத்துல 3 இடங்கள்ல, இது 2 ஒரே நூற்பாதான், நூற்பா 71, 71, 72 புறத்திணையல்ல வருது. அங்க வாழை பற்றி சொல்றார், இங்க வேலை பற்றி சொல்றார், இதுல வாழை பற்றி சொல்றார். இப்ப வாள் வேல் எல்லாம் இரும்பால தான் செய்யப்படுது. இரும்புன்னு சொல்ல பாவி காட்டியும் வாள் வேலைன்னு சொல்றபடியா
இந்த நேரத்தில் இதை நாங்கள் இன்னும் ஆய்வு செய்து பார்த்தோம்னா இதில் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். தொல்காப்பியம். அடுத்த சங்க இலக்கியங்களும் உங்களுக்கு தெரியும். 11 மேல் கணக்கு என்று 18 நூல்கள் இருக்கு. அதாவது 10 பாட்டு 8 தொகை. 11 கீழ் கணக்கு என்று 18 நூல்கள் இருக்கு. அதுக்குள்ள தான் தொல்காப்பியம் வருது. சாரி, திருக்குறள் வருது. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் காப்பியங்கள் 5 ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் புகழ் இலக்கியங்கள் எல்லாம் வருது. இதுல நான் பார்த்தது 11 மேல் கணக்கு நூல்கள் மட்டும்தான். அதாவது 18 வகையான நூல்கள், அதாவது 10 பாட்டு 8 தொகை, அதை மட்டும் அதையும் தொல்காப்பியத்தை தான் பார்த்து நான் 11 கீழ் கணக்கில் உள்ள 18 நூல்களையும் மற்றது காப்பிய நூல்களையும் பார்க்கல. இப்போ இதுல நான் கண்டுபிடிச்ச சொற்கள் இங்க பாருங்க: பொன், இரும்பொன், கரும்பொன், கருந்தாது, இரும்பு, எஃகு. இந்த 1 2 3 4 5 சொற்கள் இந்த நான் கண்டுபிடிச்சேன் இந்த 18 நூல்கள்ல இருந்து, 10 பாட்டு 8 தொகையில இருந்து அவங்க பாவிக்கிறாங்க. இதை விட கொல்லன், கருமை கொல்லன் என்று கொல்லனை பற்றி நிறைய வர்ணிக்கிறாங்க. அவருடைய உடம்பு அமைப்பு, கையின்ற உறுதி, வயிற்றுல அந்த 6 பேக்குன்னு சொல்லுவேன், அதை பற்றி எல்லாம் வர்ணிக்கிறாங்க. அடுத்தது அந்த இரும்பு உலைகள்: உலை, உலைக்கூடம், உலைக்கல், உருத்தி, இசை வாங்கி, இசைத்து வாங்கி துருத்தி, மிதியுலை, ஊது குறுகு, முடுகு, குரடு, குறுக்கு என்று இந்த அந்த இரும்பு உருக்கிற இடத்த, அதில் உள்ள பொருட்கள், அதை பற்றியெல்லாம் அதில் அவங்க வர்ணிக்கிறாங்க. அப்ப அதை சில நேரங்கள் இந்த உவமானமா பாவிக்கிறாங்க. உவமானமா பாவிக்கிறதுன்றா என்னன்னா, ஒரு பொருள் உங்களுக்கு வழங்காம இருந்துச்சுட்டா அதுக்கு நீங்க இலகுவா விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்றதுதான் உவமானம். அப்ப இங்க இந்த இரும்பு உலைகளை தான் அவங்க உவமானம் எடுத்து சொல்றாங்க. அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருக்கும் புரியிற ஒரு சொல்லா இருந்திருக்கு. அப்படின்னா அவ்வளவு எல்லார்ட்டையும் பரவலா இருந்திருக்கு. மற்ற எல்லாரும் டைம் இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்ப நான் காட்டினேன் ஈஜிப்ட்ல அந்த மன்னன் தான் அந்த இரும்பை வச்சிருந்திருக்கிறான். அதே நேரத்துல இத்தாலியிலையும் துருக்கிலையும் அந்த மன்னன்ட்டு தான் இரும்பு ஆயுதம் இருந்திருக்கு. ஆனா இங்க பொதுமக்கள்கிட்ட எல்லாமே இருந்திருக்கு. அப்ப பொதும அப்படின்ற அது கருத்து என்னென்றால், இங்க உள்ள மக்கள் செல்வ செழிப்பா இருந்திருக்கிறாங்க என்றதான் கருத்து. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அலெக்சாண்டர், தி கிரேட் அலெக்சாண்டர் யுத்தம் செய்து கொண்டு இந்தியாவுக்குள்ள வரக்குள்ள, இந்தியாவில் போரஸ் என்ற மன்னனோட யுத்தம் செய்தவன். அதுல சில பேர் சொல்றாங்க போரஸ் தோத்துட்டான்னு, சில பேர் சொல்றாங்க அலெக்சாண்டர் தோத்துட்டான்னு, சில பேர் சொல்றாங்க இல்லை 2 பேருக்கு ஒரு சமாதானம் வந்து. ஆனா அதுல வந்தது ஒன்று உண்மைதான். என்னென்றால், அவன் திரும்பி போகக்குள்ள இந்த போரஸ் என்ற மன்னன் இவருக்கு ஒரு பரிசு கொடுக்குறான். அந்த பரிசு என்னென்றா 16 இடையுள்ள ஒரு தங்க கட்டி உண்டு, சரி, இரும்பு கட்டி உண்டு. 16 இடையில 16 ராத்தால் நீங்க வச்சா கூட பெருசா இருக்கு, அது சின்ன ஒரு பொருளாக இருக்கும். அதை பரிசா கொடுக்குறான்டா. யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் அவ்வளவு அதுக்கு பெருமதி இருந்திருக்கு. இது நான் பார்த்தது. எங்க எங்க பார்த்துட்டு எந்த எந்த இந்த அந்த 11 மேல் கணக்கில் பார்த்தேன்றதை இதை போட்டிருக்கேன். இதில் ஒரு போட்டிருக்கேன். அகநானூரில் இந்த நான் இங்கே இலக்கங்களையும் போட்டிருக்கேன். இந்த இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். 14 புறநானூறு. மற்றது பெருமநாட்டுப்படை, நற்றிணை, குறுத்தொகை, பதிற்றுப்பட்டு, இவ்வளவு வரை நான் இந்த இரும்பை பற்றி போட்ட விளக்கங்களை அதில் வாசிச்சதை தான் இதில் போட்டிருக்கேன். இரும்பை பற்றி சங்க இலக்கியத்தை வச்சுக்கொண்டு யாரும் ஆய்வு செய்யறேன்டா, இதை எடுத்துக்கொண்டு இந்த இடத்தை தேடி இந்த கவிதைகளை பார்த்து அதில் விளக்கங்கள் எடுத்தீங்கடா தெரிய வரும். எங்கட எவ்வளவுதான் நாங்கள் தொன்மையா இருந்தாலும் தமிழை தொடர்ந்து வழக்காட்டி அதில் பிரயோசனம் இல்லை. தொன்மை பெரிது, தொடர்ச்சி அதன் பெரிது. இனி நீங்க கேட்கிற கேள்விகள் கேட்கலாம். நீங்க சொன்ன மாதிரியே சுருக்கமா முடிச்சிட்டேன். நன்றி டாக்டர். நீங்கள் இவ்வளவு சுருக்கமாக இந்த பெருமையை சொன்னதுக்கு நன்றி. நாங்கள் இதுல ஏற்கனவே அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படியானாக்கள் சில கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. உங்கள்கிட்ட கேள்வியில் இருக்குதுன்னால் இது கேள்விக்கான நேரம். தயவு செய்து raise your hands, கை உயர்த்துங்கோ. நீங்கள் உயர்த்துற கேட்ட விதத்துல அந்த அந்த
முறையில நாங்கள் உங்களை அழைக்கிறோம். கேள்விகள்? ஆஹ் நீ- ஆஹ் நீங்கள் அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு என்ற நீங்கள் வரைவு விளக்கணத்தை கூறியிருந்தீங்க. அது கூட நீங்க சொல்லும்போது உழவு தொழிலோட சம்பந்தப்பட்டதாகத்தான் அதை பார்க்க முடியுமா, இல்லாட்டி அதுக்கு வேற எதுவும் அர்த்தங்களும் இருக்குதா? வீரம் இல்லாட்டி போர் அதுகளோட சம்பந்தப்படுத்தி இருக்குது? இல்ல வீரத்தை சம்மந்தப்படுத்தினதான். ஏனென்று சொன்னால் அந்த முல்லை நிற்பதில் நாங்கள் வாழக்குள்ள ஒவ்வொருத்தையும் நிறைய கால்நடைகள் இருக்கும். ஒரு குரூப் வளர்க்கும், இன்னொரு குரூப் களவெடுத்து கொண்டு போகும். இதுக்கு வெச்சி என்று சொல்லி தொல்காப்பியர் சொல்றாரு. அப்போ ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆள் களவெடுக்கிறது. பட் அதை களவெடுக்காம பாதுகாக்கிற கரந்தை என்றவர் சொல்றார். அப்ப இது மாதிரி ரெண்டு விதமான யுத்தங்கள் நடந்திருக்கு. ஒன்று இவங்க போய் களவெடுத்து வர்ற நேரத்தில் நடக்கிற யுத்தம். களவெடுத்து கொண்டு வந்த பிறகு இவங்க போய் அவங்களை அடிச்சு தங்கிட்ட மாடுகளை திரும்பி கொண்டு வர்றது ஒரு யுத்தம். இதுக்குதான் அவங்க வாள்களை பாவிச்சிருக்கிறாங்க. அப்ப அது விவசாயம் மட்டும் இல்லை, அப்படித்தான் தொடங்கி இருக்கு. அதுல இருந்து தான் அந்த நாகரிகம் உருவாகினது என்றதான் அவர் அதை சொல்ல வர்றாரு. என்னன்னா அப்படி அந்த அவங்க இருக்கக்குள்ள ஒரு ஒரு 4-5 இனக்குழுக்கள் அவங்க ஒன்றாகிட்டாங்கன்னா அது பெரிய ஒரு இனக்குழுவா மாறிடும். அப்ப அங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தேவைப்படும். அப்ப அதுக்கு ஒரு தலைவர் தேவைப்படுவார். அவர் தான் கோன். அது கோல் வச்சிருப்பார், அதனால கோன். அதுல இருந்து அப்படி வரும் என்று அவர் சொல்றார். அந்த கோன்ன்றதுல முக்கியம் என்னன்னா அந்த கோல் வச்சிருக்கிறவர் தான் கோன். அந்த கோலை தான் அரசராகணும்னு நாங்க செங்கோலா பாவிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்க இன்னும் அந்த செங்கோலை பாவிக்கிற பழக்கம் இன்னும் இருக்கு. இங்க மன்னர் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர் ஆட்சி எடுக்கக்குள்ள 2 செங்கோல் வச்சிருந்தவர். ஒன்று, நான் கிறிஸ்தவ மதத்தை ஒழுங்காக அதுல நீதியின்படி நடப்பேன், பட் அந்த நாட்டுக்குரிய நீதியின்படி நடப்பேன் 2 செங்கோல் வச்சிருக்கேன். அதை விட நீங்க யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா கிராஜுவேஷனுக்கு முதல்ல வைஸ் சான்சலர் வர முதல்ல அவருக்கு முன்னால செங்கலை கொண்டு போவாங்க. செங்கலை கொண்டு மேடையில வச்ச பிறகுதான் அவர் இருப்பார். ஏன்னா அங்கேயும் அவர் பாரபட்சம் பார்க்காமல் எல்லாருக்கும் நீங்க பாஸ் ஃபெயில்னு சொல்லணும்ன்றதுக்காக பாருங்க. அந்த நேரத்துல அந்த ஹோல் தான் இன்னும் எங்கிட்ட இருந்து வருது. ஓகே, ஓகே. வணக்கம். கேள்விகள்? டாக்டர் ஸ்ரீ, நீங்கள் இந்த இந்த இப்போ இந்த தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அயன் இப்போ தனியாக அயன் இல்லையா, அது அந்த கார்பனோட சேர்ந்த அந்த அந்த கம்போசிஷன் தான் ஸ்பெஷல் என்ன, அதை தானே சொல்றீங்களா என்ன? நாங்க இரும்புன்னு சொல்றோம் தானே, இல்லைங்கள? தூய் நாங்க இரும்புன்னு சொல்றோம் தானே, இரும்புன்னு சொல்றோம், அயன் சொல்றோம். ஓ இரும்பு, இரும்பு. ஓ இரும்பு. அது உண்மையான தூய்மையான இரும்பு இல்லை. அது கார்பன் கலக்கப்பட்ட இரும்பு தான் நாங்க இரும்புன்னு சொல்றோம். அது தூய்மையான இரும்பு உடையும். அப்ப அதுல கார்பன் செயற்கையை வச்சு கொண்டுதான் அது வேற வேற இரும்புகளை பாவிக்கிறோம். இரும்பு என்றது நாங்க இயற்கையில இருந்து இருக்கக்குள்ள இரும்பு ஆக்சைடு தான் நாங்க எடுக்கிறோம். தூய இரும்பு எடுக்கிறோம். ஏன்னா கார்பனோட ஆக்சைடா இருக்கு. அப்புறம் அது உருக்கினோடனே நீங்க உருக்கி கொண்டே போக அதுல ஆக்சிஜன் போயிடும். அப்புறம் அதுல கார்பன் போயிடும். அதுக்கு பிறகு தூய இரும்பு வரும். அது உடையக்கூடியது. அதனால எவ்வளவுக்கு நாங்க கார்பனை சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு அது உறுதியா இருக்கும். நாங்க ஸ்டீல் என்றது கிட்டத்தட்ட 2% 5% மட்டும் இருக்கிற கார்பன் உள்ளது. அதுதான் உறுதியானது, மற்றது துருப்பிடிக்காதது. ஓகே. அப்போ அந்த அதுக்கு முதலே அப்ப அந்த இரும்பண்ட பாவனை அதுக்கு முதலும் இருந்திருக்கா அப்படியான? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப இரும்பு இருக்குது. இரும்ப நாங்க வேற வேற விதத்துல கார்பனை கலந்து நாங்க வேற வேற இரும்புகளை செய்யறோம் என்று சொன்னா, இரும்பை பற்றிய அறிவு எங்களுக்கு முதலே இருந்தபடியா தான் நாங்க அப்படி செய்யறோம். இப்ப நாங்க சும்மா எடுங்களேன், நாங்க கறி ஒன்று இப்ப ஒரு இறைச்சி கறி வைக்கிறோம்னு வச்சுக்கணும். இங்க உள்ளவங்க அதிகமா நாங்க என்ன ஆரம்பத்துல என்ன செய்திருப்போம், பச்சை அரிசியை சாப்பிட்டு பிறகு அதை சுட்டு சாப்பிட்டு இருக்கு. பிறகு அது கறியா வைக்கிற நிலைக்கு வரக்குள்ள எங்களுக்கு ஸ்பைசஸ் படி தெரியணும், ஆயில் அப்படி தெரியணும், எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு நேரம் சமைக்கணும் தெரியணும். அவ்வளவு நாலேஜ் இருந்தா நீங்க கறியை வச்சு முடிக்கும். அப்படிதானே? அப்ப இறைச்சின்றது அவருக்கு முதலே தெரிஞ்சிருக்கும்.
ஆனா அவர் கறி வைக்கிறதுக்கு இவ்வளவு காலம் எடுத்திருக்கு. அது மாதிரி தான் இந்த 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 5300 வருஷம்ன்றது அவங்க அந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க விதவிதமான ஆலைகள் இருக்கு. ம். அப்ப அது பெரிய விஷயம். ஒரு இரும்பு தெரிஞ்சிருக்கிறத விட பெரிய விஷயம் இது. அதைத்தான் நான் கேட்டேன். அந்த ஓ, அந்த அறிவு அவங்க தமிழருக்கு இருந்திருக்குன்னு சொல்லி மற்ற அந்த இருந்து இந்த இந்த நீங்கள் பாவிச்சீங்களா அந்த வேர்ட் வந்து எஃகுன்னு சொல்லி எஃகுன்றது நேர ஸ்டீல் எஃகுன்னு சொல்றோம் இல்லை டிஃப்ரெண்ட்? கீழே தான் சொல்றோம். ஓகே, பட் அந்த இடையில நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் இன்னொரு டிஸ்கவரின்னு வந்து அந்த பெஸ்டான வேர்ல்டில் இருக்கிற பெஸ்டான ஸ்வோர்ட் வந்து அந்த பெஸ்டான வாள் வந்தும் அது இந்த ஒரிஜின் வந்தும் தமிழ்லேருந்து தான் வந்தான், தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்தான்னு சொல்லி அது அது Damascus அதுக்கும் இதுக்கும் 60. கனெக்ஷன் இருக்குதா? அது என்னன்னு சொன்னார், நான் நினைக்கிறேன் 17ஆம் நூற்றாண்டுல 18ஆம் நூற்றாண்டுகள் போப்பான்றவன் சொல்றார் அந்த அவன் அங்க 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 இருந்து சிலுவை யுத்தம் என்ற ஒரு யுத்தம் தொடங்குது. அப்ப அந்த இடத்துல யூரோப்ல இருந்து போய் அந்த சிரியா பகுதிகளில் உள்ளவங்களோட சண்டை பிடிக்கிறாங்க அதை கிறிஸ்தவ நாடை மாத்துறதுக்காக. அப்ப இங்கிருந்து போற எல்லாரோட வாளும் உடையும். அப்ப அங்கிருந்து சிரியால இருந்து சண்டை பிடிக்க ஒருத்தரோட வாழும் உடையுது. அதனால இவங்க கொடுத்த பேர் அதுக்கு டமஸ்கஸ் சுவர்டு. அது டமஸ்கஸ்ல இருந்தபடியா அது சுவர்டு. அப்போ அவங்களுக்கு கிட்டடி காலம் மட்டும் 1900 மட்டுமே அது எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. பிறகு போய் அவங்க எடுத்து அதில் ரீஇன்ஜினியரிங் செய்து பார்த்தா தான் அதில் கார்பன் அளவு கூட இருக்கு, அதில் ஸ்டீல் தன்மை வந்திருக்கு. அப்போ அதுக்குரிய டெக்னாலஜி டமஸ்கஸ்ல இருக்கான்னு பார்த்தா அந்த டெக்னாலஜி இல்லை. அந்த டெக்னாலஜி இந்தியாவில் தான் இருக்கு, தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இப்போ இங்கிருந்து அது போயிருக்கும். அந்த அது பார்த்தேன் ஞாபகம். நன்றி. நன்றி. முதலாவது இந்த இரும்பை கண்டுபிடிப்பதற்கு அதுக்கு அயன் ஓரை அந்த நிலத்துக்குள்ளுக்கு போய்த்தானே தோண்டித்தானே எடுத்திருக்கணும். மைன்ஸோட தான் எடுத்திருக்கணும். அப்படி இருந்திருக்கணும் இல்லை. என்னடா இப்பயும் இந்தியால சில இடங்கள் அந்த என்ன தெற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பாறைகள் எல்லாம் இருப்பும் கலந்து இருக்கு. அங்குள்ள பாறைகள் உடைச்சாலே அந்த பாறைக்கு இரும்பு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப ஆதி காலத்துல மைன் அதுக்காக அந்த சுரங்கங்கள் அமைக்கணும் இல்லை. பிறகு எங்களுக்கு அதுல தேவை கூட 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 தான் எங்களுக்கு இரும்பை தேடி இரும்பு சுரங்கங்கள் உருவாக்க வேண்டியிருக்கும் இருந்திருக்கும். இந்த சங்க காலங்கள் அப்படி இரும்பு சுரங்கங்கள் இருந்ததாக இந்த இலக்கியத்திலேயோ அல்லது நேரடியாவோ இதுவரை கண்டுபிடிக்கப்படும். மற்றதை கண்டுபிடிச்ச பிறகு டு பியூரிஃபை தட் அண்ட் ஈவன் டு மிக்ஸ் அந்த மற்ற கார்பன் மேங்கனீஸ் அதுகளை மிக்ஸ் பண்றதுக்கும் ஒரு பிளாஸ்ட் ஃபர்னஸ் இந்த காலத்துல பாய்க்கிறவங்க அந்த காலத்துல அப்படி ஒரு அப்படி போன்ற ஒரு கருவிகள் இருந்திருக்கலாம். அந்த கருவிகள் இருந்திருக்கு. அந்த கருவிகள் நான் சொன்னேன், அந்த 3 விதமான அணு உலைகள் செய்திருக்காங்க. அந்த அணு உலை அந்த இரும்பு உலைகள் செய்திருக்காங்கன்னு சொல்லி அந்த 3 பற்றியும் இந்த புத்தகத்துல இந்த இதுல காட்டுறாங்களே இந்த புத்தகத்துல விளக்கம் அவர் சொல்லியிருக்காரு. நான் அதெல்லாம் சொல்ல போனால் டைம் எடுத்துருன்றது அதெல்லாம் நான் குறைச்சிட்டேன். இதுல அந்த உலை எப்படி இருந்தது, உலக அமைப்பு எப்படி இருக்குது, அந்த இரும்பு உருவணும்னு எப்படி வரணும், அந்த கார்பன் குறைவா உள்ளது எப்படி எடுக்கிறது, கார்பன் கூட உள்ளது எப்படி இருக்கு, அதுல தட்டா இருந்திருக்கு, அதெல்லாம் இதுல விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எங்களோட சங்க இலக்கிய பாடல்களையும் அப்படி இருக்கு. அதுக்கு எந்த விதமான சங்க இலக்கியங்களை சொல்லப்பட்டிருக்கு, எப்படியான அந்த ஊது அதாவது காலால மிதிச்சு அந்த காத்தடிக்கிறது இருக்குல்ல, அப்ப அதை பற்றி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த டெக்னாலஜி அதுல இருந்திருக்கு. அந்த டெக்னாலஜி எல்லாம் இதுல கிளியரா வழங்கப்படுத்திருக்காங்க. நான் அதை சுருக்கமா முடிச்சதால சொல்லல. துருத்தி என்று சொல்றது, துருத்தி என்று கால விளக்கம். துருத்தி. மற்றது நீங்க இன்னொருக்கா சொன்னீங்க இதை கண்டினியூ பண்றதான் முக்கியம். என்ன மாதிரி இந்த டயஸ்போராவோ இல்லாட்டி எங்களோட தமிழ் ஆக்களோ என்ன விதத்துல செயல்பட வேண்டும் என்று
நீங்க நினைக்கிறீங்க? நாங்க நிறைய பேர் செய்து கொடுக்க இப்ப இந்த தமிழ் ஹெல்ப்லைனே அது மாதிரி வேலைகளை தான் செய்யுது. தமிழ் ஸ்கூல்ஸ்கள் நடக்குது. இது மாதிரி தமிழ் கான்ஃபரன்ஸுகள் மீட்டிங்கள் வைக்கணும். இல்ல இது தமிழ் ஹையர் லெவல் உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்கோ இல்ல ஆ, மத்தாக்களுக்கு ஆனா சொல்லிட்டு இருக்கிறதுல பிரயோசனம் இல்ல. இல்ல நான் அதுல தொடர்ச்சி வேணும்னு சொன்னா தமிழ தான். ஆனா இதை ஹை லெவல்ல இந்த இன்ஃபர்மேஷனை தெரிய வைக்கிறதுக்கு நாங்க நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதணும். பொதுமக்களுக்கு நிறைய தெரிய வைக்கணும் இது சம்பந்தமா. அப்ப இங்கே நிறைய ஆர்கியாலஜி அப்படி எல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஜேர்னல் வரும். அதுகளில் நாங்கள் எழுதலாம். மற்றது பேப்பர் பப்ளிகேஷன் செய்யலாம். ஆனால் பேப்பர் பப்ளிகேஷன் இப்போ கன பேர் செய்ய தொடங்கிட்டாங்க. நார்த் இந்தியாவிலே செய்ய தொடங்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அது மாதிரி வேலைகள் செய்துட்டு தெரிய வைக்கலாம். நான் என்ன இன்னொரு விதத்துல யோசிச்சேன்டா, ஏற்கனவே இந்த சாம்பிள்ஸ் வந்து உலகத்தின் பல பகுதிகளையும் அனுப்பினபடியால் அவங்க வந்து இப்ப இந்த விஷயங்கள கணக்கில் எடுத்த மாதிரி தான் எனக்கு பட்டுது. இப்ப இது வந்து இண்டிபெண்ட் ஜட்ஜஸும் வந்து they have made a decision. இது என்ன மாதிரி இது ஆரம்பிச்சன்ற விஷயம் ஆனபடியால் நான் நினைக்கிறேன் இப்ப உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இதை நாங்க ப்ரொமோட் பண்ணாட்டி அடிபட்டு போற ஒரு சூழ்நிலையிலும் இருக்கு இந்த கலாச்சாரத்துல. அதுக்காகத்தான் நான் நினைக்கிறேன் நாங்கள் அந்த முயற்சி பிரேமன் சொன்ன முயற்சி எடுக்க வேண்டும் நினைக்கிறேன். மற்றது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இதுக்கு 2 டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5 டிஃப்ரெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பித்தான் இந்த இதுக்குரிய ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதை விட இந்த காட்டின அவ்வளவு சயின்டிஸ்டையும் கூப்பிட்டு அவங்களுக்கு காட்டித்தான் இந்த பேப்பரே பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால யாருமே இதை டினை பண்ண இயலாது. அதனால ஹையர் லெவல்ல இன்டெலெக்சுவல் லெவல்ல எல்லாருமே ஏற்றுக்கொண்டுட்டாங்க. எப்பயுமே இதுக்கு எகென்ஸ்டா கதைக்கிற நார்த் இந்தியா இப்ப சார்பா கதைக்க தொடங்குது. அவங்க அப்படி கதைக்கிறது மட்டும் இல்ல, திராவிடம் வேற தமிழர் வேற, இது திராவிடர்ல பெருமை இல்லை தமிழர்ல பெருமை கதைக்கிற அளவுக்கே வந்துட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். ஆனால் நாங்க செய்ய வேண்டியது இதை பப்ளிசைஸ் பண்ணணும், பொதுமக்களுக்கு தெரிய வைக்கணும். அதான் எங்கட வேலையா இருக்கும். ஆச்சரியமா இருக்குது என்னென்றால், அது வந்து தனியா நீங்க காட்டின மெப்பை பார்க்கும்போது எல்லாம் தமிழ்நாடு ஏரியால தான் கான்சென்ட்ரேட் பண்ணப்பட்டு இருக்குது. இது மற்ற இடங்களே முன்னெடுக்கப்பட்டதா? இதுக்கான தேடல்கள் மற்ற இடங்களே முன்னெடுக்கப்பட்டதாண்டு கேள்வி. நார்த் இந்தியாலையும் முன்னெடுக்கப்பட்டது. நார்த் இந்தியாலையும் இது மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டது. எல்லாமே அந்த காலத்துக்கு பிறகுதான், 1500க்கு கீழே தான். அதனால இதை கண்டுபிடிக்க மட்டுமே அந்த டர்க்கி தான் இரும்பு யுகத்தின் இரும்பு காலத்தின் மூதாதை என்று சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அந்த கருத்து என்னன்னு சொன்னால், நார்த் இந்தியாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டது 1500 வருஷத்துக்கு பிறகுன்றதும் எவிடன்ஸ் இருக்கு. ஆனா இது மட்டும்தான் இவ்வளவு அது மாதிரி டபுள் மடங்கு மேல போயிருக்குன்னு தெரியுது. நான் இப்ப அன்றைக்கு ஒரு இது ஒன்று பார்த்தேன்னா, ஒரு ஆள் வந்து சொல்றார், உங்களுக்கு தெரியுமா மகாபாரதத்துல வீமன் ஆயுதமே கதாயுதமே இரும்பால செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னது. அப்ப மகாபாரதம் எவ்வளவு காலத்துக்கு முதல்ல வருவாங்க, அப்ப எங்களுக்கு முதலே இரும்பு இருக்குன்னு ஒரு ஆள் வந்து ஆகி பண்ணி கொண்டு இருந்தார். அதுக்கு மற்ற சிலைக்கு நீங்க எவிடன்ஸை கொண்டு வாங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். வேற யார்ட்டும் இந்த கேள்வியா? நீங்க கிரிஜா கேள்வி கேட்கறீங்கன்னா அன்மியூட் பண்ண வேணும். ஓகே டாக்டர் ஸ்ரீ, நீங்க சொன்னீங்க இந்த சம்பந்தமான ரிசர்ச் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முதலே எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இவ்வளவு காலம் கொஞ்சம் டிலே இருந்தேன்னு சொல்லி, அப்போ நான் நினைக்கிறேன் அந்த உண்மையிலேயே அந்த எவிடென்ஷியல் கார்பன் டேட்டிங், அந்த எவிடென்ஷியல் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் எடுக்க வேண்டி இருந்தது. அதுதான் காரணமா இல்லை இப்போ வந்து ஏதாவது பொலிட்டிசைஸான பொலிட்டிக்கல் பிரச்சனைகளும் இருக்குதா? பொலிட்டிக்ஸ் இருக்குது. என்னன்னு சொன்னால், இவங்களுக்கு அதாவது நார்த் இந்தியா உண்மைக்கே அதை வெளியே கொண்டு விரும்பாது, அது உங்களுக்கு தெரியும். இங்க தமிழ்நாட்டுல இவங்க அதை மறைக்க பார்த்தவங்க விவசாயம். ஏன்னா இவங்க தான் முதல்ல சொன்னேன் இல்லை. இப்ப இதுக்கு முதல்ல 100 வருஷத்துக்கு முதலே ஒரு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து பார்த்துட்டு சொன்னவர், தமிழ்நாட்டில் தான்
இரும்பு காலம் ஆரம்பி இருக்கலாம் 100 வருஷத்துக்கு மேலே சொன்னார். அதை பற்றி ஒருத்தனும் அதுக்கு பிறகு ஆய்வு செய்யல. அதுக்கு பிறகு இன்னொரு ஆறுமுகம் என்ற ஒரு ஸ்கூல் டீச்சர் சொன்னவர், அதையும் இவங்க கணக்கெடுக்கல. அதுக்கு பிறகு மன்னர் மன்னன் சொல்லி அவர் தன் ஆயுத தேசம் என்று சொல்லி புத்தகமே எழுதி அதில் அவர் சொன்னவர், அதையும் இவங்க கணக்கில் எடுக்கல. இது டாக்டர் ராஜநாக்கல் எழுதி பப்ளிஷ் பண்ணி அவர் 2021ஆம் ஆண்டு நடந்த கான்ஃபரன்ஸ்ல அவர் பப்ளிஷ் பண்ணிட்டார். அதுவும் கவர்மெண்ட் சொல்லலை. இப்போ இவ்வளோ நான் ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, நான் நினைக்கிறேன் இப்போ அடுத்த வருஷம் அவங்களுக்கு எலெக்ஷன் வருது. அந்த நேரத்தில் இதையெல்லாம் காட்டி எலெக்ஷன் கேட்கலாம்ன்றது உண்டு. மற்றது இன்னொன்று நடந்தது என்னன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் நானும் ஒரு காய்ச்சல் நினைக்கிறேன், அந்த சிந்துவெளி தொல் நாகரிகம் கண்டுபிடிச்சு இதோட 100வது வருஷம். அதுக்கு இவர் என்ன பாலகிருஷ்ணன் IAS ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டவர், என்ன தி ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் சொல்லி 3000 பக்கம் உள்ள ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டவர். அவர் செய்தது பெரிய பெரிய ஆய்வு, நல்ல ஒரு ஆய்வு தான். நானும் போன முறை அதை பற்றி காய்ச்சிருக்கேன். சிந்துவெளியில் இருந்த தமிழ் ஊர்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதை சொன்னவர். ஆனால் அவர்கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற தமிழ் மக்கள் இந்த சிந்துவெளி அழிஞ்ச பிறகு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்றதுதான் அவரோட அனுபவம். அப்ப அவருடைய புத்தகத்தையும் வெளியிடணும், அவர் சொன்னதை செய்யணும்னா அப்ப அதை முதல்ல செய்யணும். அதுக்காக அதை முதல்ல செய்துட்டு அதுக்கு பிறகுதான் இதை கொண்டு வராங்க. இப்ப இது சின்ன பொலிட்டிக்ஸ் அதுல இருக்கு. இப்ப இதை என்ன சொல்லுதுன்னா, இங்க இருந்து அங்க போயிருக்கோம் என்றால், இப்ப அவங்க நாகரிகம் உருவாகிற காலத்துல இங்க நாங்க ஒரு பெரிய ஃபேக்டரி எல்லாம் வச்சு கொண்டு இருந்திருக்கிறோம். இப்ப இங்க இருந்து அங்க போயிருக்கோம் அப்படி சொல்றது. நன்றி. கிரிஜா, உங்களுக்கு வணக்கம். உங்களோட சேவைகள் தொடர்ந்து நடக்க இறைவனை வேண்டுகின்றேன். மற்றது நான் உயிரோடு இருக்கும் போது புது தமிழ் ஹிஸ்டரி புக் நீங்க சொன்னீங்க புதுசா வெளியிடணும், அப்படி வர்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா? வேர்ல்ட் ஹிஸ்டரியை பற்றி சொன்னீங்க புக். ஓஹோ, இல்ல இனி வேர்ல்ட் ஹிஸ்டரி எழுதுறவங்க, நான் சொன்னது என்னன்னா, இனி வேர்ல்ட் ஹிஸ்டரி எழுதுறவங்க இதுவரைக்கும் தமிழ் ஹிஸ்டரிய பற்றியே கதைக்காதவங்க இனி கதைக்க வேண்டிய தேவை வந்துட்டு. ஓகே. இனி யாராவது எழுதுனாங்கடா, இங்க வெளிநாடுகள்ல எழுதுனாங்கடா, இங்க பிரிட்டன்லயோ இங்கிலாந்து அமெரிக்காலயோ எங்கேயோ எழுதுனாங்கடா, கட்டாயம் அவங்க தமிழை பற்றி கதைச்சே ஆகும். அப்ப நீங்க அதுல என்ன பங்களிப்பு உங்களால செய்ய முடியும் அவங்க எழுதுறது? அதுதான் நான் சொல்றேன், நாங்க இதை கொஞ்சம் பப்ளிசைஸ் பண்ணணும். இது மாதிரி கான்ஃபரன்ஸ்கள் வைக்கணும், அல்லது சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லெவல்ல பிள்ளைகளுக்கு தெரிய வைக்கணும், டீச்சர் கிட்ட பிள்ளைகள் கொஸ்டின் பண்ணணும், அப்படி யூனிவர்சிட்டியில ஒரு டிபேட்டா கொண்டு வரணும். அப்படி செய்யறது மூலமா இது நீங்க இப்ப சொன்னீங்க 3000 பேஜ்ல ஒரு ஆள் எழுதினவர் புக் அண்டு, அதே மாதிரி நீங்க அப்படி ஒரு புக் எழுதுறதுக்கு நாங்க எல்லாரும் வேற உதவி பண உதவி செய்யலாம், அப்படி ஏதாவது செய்யலாமா? பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்கிட்ட அனுப்புறது முக்கியம். அதே நேரத்துல எங்கட வயசுல உள்ளவைக்கெல்லாம், நான் தமிழ் படிக்கல, இலக்கணம் தான் படித்தேன், ஆனா தமிழ்ல பற்று. அப்ப எப்படி எங்களை மாதிரி ஆட்கள் வாசிக்கிறதுக்கு அப்படி ஒரு புக்கை எங்கட தமிழ் தாயகத்துல உள்ள நாங்க உங்களால அவியலால எழுத முடியுமா, எழுதலாமா? எழுத முடியும், ஆனா என்னால முடியாது நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், எனக்கிட்ட எந்த பிளேட்ல 2 பெரிய விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நான் தமிழ் மியூசியம் லண்டன் என்று சொல்லி ஒரு விர்ச்சுவல் மியூசியம் ஒன்று நானும் எங்களை டீமும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கோம். நாங்கள் 5-6 பேர் சேர்ந்து செய்து கொண்டிருக்கோம். அப்ப அதை என்ன செய்யறோம் என்றால், அந்த ரியல் மியூசியத்தை விர்ச்சுவலா நீங்க எப்படி பார்க்கறது, தமிழரோட வரலாறு மட்டுமே அதில் சொல்லி கொண்டு வரேன். அதுல இதையும் நான் கொண்டு வருவேன். அப்ப அது ஒரு பெரிய பெரிய வேலை. அது இதை விட இந்த பர்சனலா நான் ஒரு AI ப்ரொஃபஷனல் கன்சல்டன். அப்ப அதுக்கான ரீடிங்கும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. நான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை பற்றி ரிசர்ச் செய்ய கொண்டு இருக்கேன். அப்ப அந்த பேப்பர்ஸ் அப்ப எனக்கு பிளேட்ல நிறைய இருக்கு. ஆனா யாரும் எழுதுவாங்கன்னா அவங்களுக்கு நான் போதிய எனக்கு இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுப்பேன் அவங்க எழுதுறதுக்கு. அதுக்கு நீங்க இலங்கையில உள்ள யாரும் ப்ரொஃபசர் பெருதனியா அப்படி யூனிவர்சிட்டியில உள்ளவியலோட கண்டெக்ட் பண்ணி நீங்க நாங்க எல்லாரும் இருக்கேக்க அதை செய்ய முயற்சி செய்வீங்கன்னா? நான் அப்படி கேட்கலாம். இந்த இவர் புஷ்பரத்னம் இருக்கிறார், அவர்
ப்ரொஃபஸர் புஷ்பரத்னம் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில ஆர்கியாலஜிஸ்டா இருந்தவர், இப்ப ரிட்டையர் பண்ணிட்டார். இப்ப அவருக்கு நிறைய டைம் இருக்கும் எழுதுறதுக்கு. நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்கணும். நான் கேட்டு கேட்டு பார்க்கிறேன். பாருங்க. என்ன புக் வந்ததுண்டா எல்லாரும் வாசிக்கலாம். இங்க ஆமா. உள்ள சில்ட்ரன்ஸுக்கு நீங்க தெரியப்படுத்துறது நல்ல. எல்லாரும் உதாரணத்துக்கு என் மகன் படிச்சார். இப்ப வளர்ந்ததுக்கு பிறகு அவங்க அதுகள்லயே போறாங்க இல்ல. அதாவது கஷ்டமா இருக்கு இந்த ஃபாரின் கண்ட்ரிய பொறுத்தல. அப்ப எங்கட தமிழ்நாடோ இலங்கையில இருக்கிறவியக்கு கட்டாயம் அதுகளை தெரியப்படுத்தணும். அப்ப இது புக்ஸ் எல்லாம் நல்ல. புக்ஸ் எல்லாமோ. ஆமா. ஓகே, தேங்க்யூ. நன்றி சொன்னதுக்கு. தேங்க்யூ உங்களோட சேவைகளுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். God bless you. டாக்டர் ஸ்ரீ விஜய் டாக்டர் ஸ்ரீ விஜய் நான் பால்மணி கேட்கிறேன். இந்தியாவில செய்கிற அளவுக்கு பரவலா இலங்கையிலையும் நடக்குதா இது மாதிரி அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டு இருக்குதா? இந்தியாவில் நடக்குது. ஆனால் இலங்கையில அகழ்வாராய்ச்சி நடக்குது. ஆனால் சில நேரங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இது மாதிரி எதுவும் கிடைச்சா அதை அவங்க மறைக்க பார்க்கலாங்க. உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப அங்க அங்க ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்டர் டிஃபென்ஸ். அப்ப நீங்க உங்களோட வீட்டு தோட்டத்துல இருந்து ஏதாவது ஒரு புது விதமான ஒரு கல்லோ ஏதோ எடுத்து வீட்டுக்குள்ள வச்சா கூட அது கிரிமினல் ஆஃபென்ஸ். எந்த ரிலேட்டிவ் ஒரு ஆளுக்கு நடந்தது. அவர் இதுல ஹாலியில கிணறு ஒன்று கிண்ணவர், தண்ணி இல்லைன்னு சொல்லி கிணறு கிண்ண முதல்ல உங்களுக்கு தெரிந்த அந்த சமய முறைப்படி ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்லி அப்படி அந்த திருநீர் மஞ்சள் எல்லாம் போட்டு இப்படி கிண்டுனோம். அதை பார்த்துட்டு யாரோ போய் போலீஸ்ல சொல்லி கொடுத்துட்டாங்க. இவர் ஏதோ இப்படி கிண்டுறான்னு சொல்லி அவருக்கு கொண்டு அரெஸ்ட் பண்ணி 6 மாதம் உள்ளுக்கு வச்சு விட்டவங்க. அப்படி அந்த நிலைமை அங்க இருக்குது. மற்றது இன்னொரு கவலையான விஷயம் என்னன்னா, ஜஃப்னா யூனிவர்சிட்டி உள்ள ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல 2 ப்ரொஃபசர்ஸ் இல்லை, லெக்சரர்ஸ் தான் இருக்கிறாங்க. அவங்க பிஹெச்டி கூட எடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு உண்மையாக அவங்க செய்த தியாகம்னு தான் சொல்ல வேண்டாம். அவங்க அதை விட்டு போனாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு நிறைய ஆஃபர் வந்தது அந்த லெக்சரர்மாருக்கு வெளிநாட்டில் போய் பிஹெச்டி செய்யறதுக்கு. போகாம இருக்கிறாங்க. என்னன்னா போனா டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, விஜய் உங்களுக்கான நேரம். வணக்கம். இந்த சங்க காலத்துல பட்டினத்து பாலை என்ற ஒரு நூல்ல இந்த ஈழத்துணவும் கால தாக்கமும் என்று குறிப்பிட்டிருக்கு. இப்ப நீங்க இப்ப இந்த இரும்புன்ற இதை ஒப்பிட்டு சொன்னீங்க இந்த கார்பன் டேட்டிங்கோட. அதே மாதிரி இந்த கந்தரோட என்ற இடத்துல யாழ்ப்பாணத்துல ஒரு ஆர்கியாலஜிக்கல் கார்பன் டேட்டிங் செய்து 350 பிசிக்கு முன்னம் அந்த மில்லட் அண்ட் ரைஸ் அங்க செய்திருக்கின்ற ஒரு யூனிவர்சிட்டியில ஸ்டடீஸ்ல வெளியிட்டு இருக்கணும். அப்ப அதை பற்றி இந்த கார்பன் டேட்டிங் அந்த அந்த இப்ப எங்கட யாழ்ப்பாணம் மற்ற தமிழ் ஏரியால இருக்கிற இதுகள்ல இந்த கார்பன் டேட்டிங் இதே மாதிரி தமிழ்நாட்டுல செய்த மாதிரி செய்யறதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்கா? இப்ப கிட்டடியில யாழ்ப்பாணத்துல நான் சொன்ன அந்த 2 லெக்சரர் சொல்லி அவங்களோட சேர்ந்து ஜெர்மன் ப்ரொஃபஸரும் அந்த ரிசர்ச் செய்தவங்க. ஆனா இதுக்கு முதலே 71ஆம் ஆண்டுல 1971 கந்தரோடையில பற்றி ஆய்வு நடக்க தொடங்கிட்டு விமலா பேக்லின்றவ யூனிவர்சிட்டி ஆஃப் பெனிசுலா அமெரிக்காவில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து ஆய்வு செய்தவ. ஆனா அவ செய்த ஆய்வை பப்ளிஷ் பண்ண இலங்கை அரசாங்கம் விடல. ஆனா அவ போயிட்டு அது கொஞ்சம் அவ லீக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் பேர் டாக்டர் ரகுபதி, ப்ரொஃபஸர் நித்யானந்தன் அவங்க எல்லாம் சேர்ந்து சில ஆய்வுகள் செய்தவங்க. அதெல்லாம் சில இன்ஃபர்மேஷன் வெளியே வந்தது. இப்ப நீங்க சொன்னது இப்ப கிட்டடியில ஜெர்மன் வெளியிட்டவங்க. இப்ப நான் அந்த லெக்சரோட கதைக்கு அவ சொன்னான், தான் இன்னும் அந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணப்படலை, பப்ளிஷ் பண்ணப்பட்ட பிறகு நாங்கள் அதை பற்றி கதைக்கலாம் என்று சொன்னேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்றால், அது கொஞ்சம் இன்னும் வெளியே விட விரும்புகிறாங்க போல இருக்கு. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த கந்தரோடை நாகரிகத்தில் அந்த வட்டமாக இருக்குது. அது என்ன நடந்ததுன்னு சொன்னால், 71ஆம் ஆண்டு அது வட்டமாக கண்ட உடனே அது புத்த பிக்குமார்ட புதக்குழியா இருக்கலாம். இவங்க என்ன செய்வாங்கன்னா அன்றாதபுரத்துக்கு போயிட்டு அன்றாதபுரத்துல உள்ள அங்க இருந்த பழைய காலத்து கற்களை கொண்டு இதை கட்டினவங்க. ஒரு டாகோபா மாதிரி கட்டினவங்க. என்றால் அது என்னன்னா அங்க ஒரு 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 யோசிச்சு பாருங்க, அன்றாதபுரத்துல ஒரு 10,000 வருஷம் 5,000 வருஷத்துக்கு முதல் உள்ள ஒரு கல்லை கொண்டாந்து இங்க கட்டினாங்கன்றா இங்க இது அந்த ரியல் ஹிஸ்டரி எல்லாம் போயிடும். அது இப்படி பர்பஸா இலங்கை அரசாங்கம் செய்தது. அப்ப அதை இன்னும் அவங்க புத்த நாகரிகம் என்று சொல்லி கொண்டுதான்
சண்டை பிடிச்சு கொண்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுல எங்கட தலைவர்கள்லயும் ஒரு பெரிய பிள்ளை இருக்கு. என்னன்னா, நாங்க அந்த சைவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால தமிழ் பௌத்தத்துக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கல. அதால இப்ப வடகிழக்கு பகுதியில் எங்க நீங்க புத்த விகாரைகளோ அல்லது அதுக்கு இதுகள் கண்டாலும் அது உடனே வந்து தங்கட விகாரம்னு சொல்லி அவங்க அதுல உரிமை கொண்டாடுறாங்க. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்னன்னா, இப்ப இருக்கிற அந்த என்ன ஒரு கோயில் என்ன பேர் எனக்கு வருதில்ல, ஒரு விஷ்ணு கோயில் உண்டு யாழ்ப்பாணத்துல. அது உண்மைக்கு ஒரு தமிழ் பௌத்த விகாரமா இருந்திருக்கு. அதுல ஒரு சிலை இருந்திருக்கு. அது அமராவதியில இருந்து கொண்டு வந்த சிலை. அப்ப தமிழ் பௌத்தர்கள் அந்த புத்தர் சிலை வித்தியாசமா இருக்கும் சிங்கள பௌத்தத்துல புத்தர் சிலையை விட. அது அங்க வந்து இருந்திருக்கு. அதை வெளியே தூக்கி வச்சுட்டு இவங்க உள்ளுக்கு விஷ்ணு சிலையை வச்சுட்டாங்க. அது 18ஆம் ஆண்டுகள்ல. அப்ப அது அந்த நேரத்துல இருந்து ஒரு பிரிட்டிஷ் ரூலர் அதை எடுத்துக்கொண்டே தாய்லாந்தோட கிங்குக்கு பிரசண்டாக பண்ணிட்டார். அது மாதிரி காரணங்களால எங்களுக்கு அங்க கந்தருடைய கூட தமிழர் நாகரிகம் என்று சொல்லி அடிச்சு சொல்ல முடியாத ஒரு நிலையில நாங்க இருக்கலாம். அந்த கோயில் பேர் வள்ளிபுரம் விஷ்ணு கோயில். அப்ப சங்க பட்டினத்து பாளையன்றது கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு 300-400 வருடங்களுக்கு முந்தினதானே. அப்ப அதுல அந்த தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கிறபடியா ஈழத்துணவு என்று சொல்லி இப்ப அங்க இருந்து ஃபுட் இம்போர்ட் ஆகிருக்கு. அப்ப அதுக்குரிய அக்ரிகல்ச்சர் ஆக்கள் எல்லாம் இருந்திருக்கணும் தானே அந்த டைம்ல. இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் ப்ரொஃபசர் புஷ்பரத்னம் சொன்னாங்க. அவர் வன்னி பகுதியில் செய்த ஆய்வுல அவரோட ரிசர்ச் பேப்பர்ல அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். அதை நான் கூட எங்கேயோ எடுத்து கழிச்சிருக்கேன் நினைக்கிறேன். வன்னி பிரதேசத்துல 1,25,000 ஆண்டுகளுக்கு முதலே மனிதர்கள் வாழ்ந்ததுக்குரிய சில இடங்களை கண்டுபிடிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அங்கிருந்து அரச உருவாக்கம் நடந்தது என்றது அதில் அவர் சொல்ல வர்றார். அது பழங்குடிகளா இருந்தவங்க மெல்ல மெல்ல ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு நாகரிகம் உருவாக்கி அங்க அரச குலம் ஒன்று உருவாகி ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு நடந்ததெல்லாம் அவர் அவருடைய ஆய்வில் அவர் சொல்றார். அப்ப அது இருக்குது. ஆனால் எங்களால வெளியே கொண்டு வந்து சொல்ல முடியாத திறமைகளைய அதாவது அதான் நான் போற இடங்களை நான் கதைக்கிற இடங்கள்லாம் இதுகளை நான் சொல்றேன், நான் தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக. ப்ரொஃபசர் புஷ்பரத்னமும் எத்தனையோ புத்தகங்கள் எழுதிட்டார். நூலகத்துல போய் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தம் நிறைய புத்தகங்கள் இருக்குது, எவிடன்ஸோட எழுதி வச்சிருக்கார். ஆனா இது வெளி உலகத்துக்கு தமிழர்கள் எங்களுக்குள்ளேயே தெரியுது இல்லைன்னா நாங்கள் வந்து எங்கிட்ட வாசிக்கிற பழக்கம் இல்லை. ரெண்டாவது இதை நாங்க எங்களோட யங்ஸ்டர்ஸ்க்கோ பப்ளிசைஸ் பண்றோம் இல்லை, அதான் பெரிய பிரச்சனை. டாக்டர் புவி அன்மியூட் பண்ணுங்க. இல்லை டாக்டர் ஸ்ரீ, நீங்களோட பேப்பர் கட்டிங் கொண்டு காட்டினீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதுன்ற அதை பற்றி ஒரு அந்த பேப்பர் கட்டிங் அது இருக்க காட்டுறீங்களோ? இல்லை இந்துஸ்ல இருந்து வந்தது நான் காட்டுறேன். அதில் இதில் அந்த டாக்குமெண்ட் சாட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ஃபுல் டாக்குமெண்ட். இல்லை இது இல்லை, அடுத்தது அந்த பேப்பர் கட்டிங் உண்டு. இன்னும் உண்டு 3,500 years இந்த பேப்பர் கட்டிங்ல இதுல 3,345 BC சொல்றீங்க. அப்புறம் கீழே அவர் சொல்றார் scientifically established that iron was introduced 5,300 years agoன்றதுக்கு நீங்கள் அதுக்கான ஒரு ஆதாரங்களும் காட்டேடி அது எக்ஸாஜரேட்டட் இதாக இல்லை, அதான் ஆதாரம். 3,300 3,000 plus 2,000 இஞ்சால கிறிஸ்துக்கு முன்பு கிறிஸ்துக்கு பின்பு. இத கூட்டு இப்பத்தைய வருஷத்துல கூட்டினீங்கன்னா இந்த இது வருது 26 இப்பையில இருந்து 5,300 வருஷம், கிறிஸ்துக்கு முதல் 3,345 வருஷம். ஓகே, கல்வியல் இல்லாத விடத்து இதை நாங்கள் முடிவு கொண்டு வர போறோம். வேற யாராட்ட கேள்வியில் இருக்குது? ஒரு கேள்வி,
இந்த மாந்தை துறைமுகத்திலிருந்து அந்த நாணயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அது எந்த காலம் டாக்டர் ஸ்ரீ? அந்த அந்த நாணயங்கள்ல ரோம நாணயங்களும் சீன நாணயங்களும் இருந்தது. ஓ எங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருந்த காலம் கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு. ஓகே ஓகே. அப்படித்தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முதல்லையும் இருந்திருக்கும். ஆனால் அதுக்குரிய கார்பன் டேட்டிங் செய்யறதுக்குரிய எந்த வசதிகளும் எங்களுக்கு இல்லை தானே. அதனால சொல்ல முடியாம இருக்கு. ஆனால் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த இப்ப எங்க இந்தியால 5300 வருஷத்துக்குள்ள இரும்பு இருக்குண்டா அதே இது இலங்கையில இருந்திருக்கும். அதை ஆய்வு செய்தா நாங்க வெளியே கொண்டு வரலாம். ஆனால் அதுக்குரிய வசதிகள் தான் இல்லை. இதுல மட்டும் இந்த 2 சார்கோல் சாம்பிள்ஸ் தான் சொல்றீங்க. அந்த எடுத்த அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லயும் இது கார்பன் டேட்டிங் செய்ததா? நீங்க அந்த உயிருள்ள இது சார்கோல், அரிசி அதெல்லாம் கொஞ்சம் உயிர் இருந்துட்டு செத்தது தானே. அதெல்லாம் கார்பன் டேட்டிங் செய்யலாம். இரும்புல நாங்க செய்யலாம். இரும்புல செய்ததுதான் அவங்க மற்றது அந்த OSI என்ற மாதிரி பாவிக்காங்க. எப்ப கடைசியா ஒளிப்பட்டது என்ற அந்த ஆய்வு. இல்ல நீங்கள் அயன் வந்து மண்ணில இருந்தான் எடுக்கிறது. அப்போ மண்ணுக்குள்ள இருக்கலாம் தானே, பாவனையில இல்ல செய்யாமலே இருந்திருக்கலாம் தானே. எனக்கு விளங்கல. இல்ல அப்படி இருக்காது புவி. ஏனென்றால் இது அயன் ஆக்சைடு இல்லோ, அதுல என்ன கார்பன் வரும், அது வராது. கார்பன் டேட்டிங் நீங்கள் அயனோஸ் மற்றது வந்து மோஸ்ட்லி அந்த volcanic eruptionsல வந்து சர்ஃபேஸ்ல டிபாசிட்டட். ஸோ அந்த நாளையில வந்து லைக் ஹி செட் பிஃபோர் அது வந்து மைன்ஸ் அப்படி என்று இருக்கிற தானே. ஸோ கார்பன் டேட்டிங் அந்த உயிரிலிருந்து இறந்த பொருட்களுக்கு செய்யலாம். ஆமாம், organic matter. Inorganic product. Yeah, that's right. Yeah, this is inorganic. That's what I was trying to say. இது ferrous oxide. That is and the carbon dating வந்து you have to have the carbon atoms present there, so you can then trace it back. அப்ப இதுக்கு அந்த ஆப்டிக்கல் இதுதானே சொன்ன மாதிரி அதான் செய்ய வேணும். அதுக்கு தான் மெட்டர் நான் அந்த இதுதான் சொன்னேன். இப்பவும் அந்த நாங்கள் அந்த எரிமலைகளுக்கு கிட்ட போனோம்னா we can see the deposits in the இப்போ நியூசிலாண்டோ அதுகளுக்குலாம் அந்த ஆக்டிவ் இரப்டிவ் வால்கானிக் ஏரியாஸு கிட்ட அந்த மெட்டலிக் டெபாசிட்ஸை யூ கேன் சி. இப்போ ஆஸ்திரேலியால எல்லாம் நடந்து கோல்டு பொறுக்கலாம்னு சொல்லி அப்படி அந்த செய்யற இல்லைன்னா. ஸோ அது இது பாசிபிள் அந்த இதுகளில் இருக்கிறது எல்லாம். ஐ எம் கிளாட் தட் இட் இஸ் கமிங் டு த சர்ஃபேஸ் அண்ட் சயின்டிஃபிகலி ப்ரூவன் நவ். Thank you for presenting it. Thank you. That's a really good one. Thank you. Okay, thank you Dr. Srikanthன். திரும்ப ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இதை நாங்கள் தொடர வேண்டியதும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டியதும் இதில் பங்கு பெற்றவர்கள் ஒவ்வொருவருடைய கடமையமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ் ஸ்கூல்ல இருந்து குவன் இதில் பங்கு பெற்றினதுக்கு நன்றி. இந்த முயற்சிகள் தொடர வேணும். இதுக்கான கூட்டு வேலை திட்டங்கள் இருக்குமா இருந்தால் தயவு செய்து ஒருவர் தொடர்பு கொண்டு இந்த முயற்சியில் எடுங்க. எங்களோட தொடர்பு கொண்டாலும் நாங்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இதில் பங்கு பெற்ற ஒருவருக்கும் நன்றி. இது சம்பந்தமான ஆய்வுகள் இது பப்ளிஷைஸ் பண்றதுக்கு யார் என்ன செய்வீங்க என்றாலும் எனக்கிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு தருவேன். எது எழுதுறா கூட எனக்கிட்ட வந்து நீங்க வேண்டலாம். நான் செய்த ஆய்வுகள் தான் அப்படியே தருவேன். நீங்க பாவிக்க. Thank you, Doctor. Thank you so much. Thank you. Thank you. Okay. Thank you.